பியோலியாங் அப்படின்றது வந்து பியூட்டிஃபுல் ஃபார் ஃபீமேல்ஸ். ஸோ அதனால் பியோலியாங்ன்ற வேர்டையும் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பியோலியாங் அப்படின்னாலே பியூட்டிஃபுல். ஸோ ஷ்வை அப்படின்றது ஹேண்ட்ஸம். ஓகே, இப்போ ஜான் நீங்கள் படிங்க. Lucy, லூஷர், Lusher, Jichi, ஜீச்சா, Jicha, Fu Yoyang, ஃபுவுயான், Fuyang, Zhengli, சிங்சி, Chenchi, Gong Changxi, Shuo Chang. Next page, ma'am. ஸ்வேஷங், ஷங், ஓகே, Shangran, Chen Shang, ஷென்ஷங், ஓகே, Chen Shang, Tai Tai, Nan Pangyo, நான் பங்கியோ மேலே ஏற்றோம்ல ஜான். நான் Non Pangyo, Ni Pangyo, நியூ NEW New. போட்டால் எப்படி வரும்? நியூ பங்கியோ. New Pangyo, Changxi, Kela, Ni Nai, Nia Nai, நியோனாய், எஸ். To Chang, தோச்சியாங், To Chiang, Shuai, Pai, பை, Pei, Shuai, ஷோய், எஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க? லூஷர் லாயர். ஜீச்ச ப்ரொனன்சியேஷன் இஸ் ஜீச்ச, ஜீச்ச, Jicha, ஜீச்ச ரிப்போர்ட்டர். ஃபுவுயான் எல்லாமே இது ஃபுவு ஏன்னா இந்த இடத்துல இறங்குது. ஃபுவுயான் மேலே ஏற்றுறோம். ஃபுவுயான். சிங்லி, Fuyang, சிங்லி மேனேஜர். இப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம சோங் அப்படின்னு போட்டோம்னா, சோங் சிங்லி அப்படின்னு போட்டோம்னா ஜென்ரல் மேனேஜர்னு ஆகிடும். சோங் சிங்லி அப்படின்னா ஜென்ரல் மேனேஜர், வெறுமன சிங்லி அப்படின்னா மேனேஜர். கோங் சங்ஷு எப்படி? கோங் சங்ஷு இன்ஜினியர். ஷேஷங் எப்படி சொல்ல? ஷேஷங். இந்த என்ஜி வந்ததுனால எங்கனாலும் கோங்சங்லேயும் வந்தது. கோங்செங்குன்னு சொல்லவே மாட்டோம். கோங்சங்ஷு. இந்த என்ஜி வந்து ரொம்ப மியூட்டாக, ரொம்ப ஸ்லைட்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் கோங்சங்ஷு. ஷேஷங். இங்கு தான் இது ஆக்சுவலாக. ஷேஷங் இல்லை, ஷேஷங். அதே மாதிரி ஷங்ரென் மேலே ஏற்றுறோம். ஷங்ரென். அப்போ அதாவது ஃபஸ்ட் டோனும் செகண்ட் டோனும் வரும்போது இப்படி மேலே ஏறிடும் அழகாக. ஷங்ரென் பிஸ்னஸ் பர்சன். சியன்ஷங் அப்படின்னா ஹஸ்பண்ட். இல்லைனா வந்து நம்ம ஜென்ரலாக ஒருத்தங்களை வந்து சொல்கிறது மிஸ்டர், இல்லைனா இந்த ஜென்டில்மேன் அப்படின்லாம் சொல்லும் போது நம்ம எப்படி இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இங்கேயும் சொல்லலாம். சியன்ஷங். தை அதே தான். மிஸ்ஸஸ், மேடம், ஒய்ஃப். இதே மாதிரி லாஜிக் ஜெர்மன்லேயும் உண்டு. அங்கே வந்து ஃப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. FRAU, ஃப்ரா முல்லர் அப்படின்றாங்க. அப்படின்னா இங்கே எப்படி நம்மளுக்கு இது இருக்கும்? ஃப்ரா முல்லர்ன்றது வந்து மிஸ்ஸஸ் முல்லர், மேடம் முல்லர், ஒய்ஃப் முல்லர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இங்கே வந்து இது தை வாங்கு. ஏன்னா இங்கே வந்து காமன் நேம் வந்து வாங்கு. தை வாங்குனா மிஸ்ஸஸ் வாங்கு, மேடம் வாங்கு, ஒய்ஃபை வந்து வாங்குன்னு வரலாம். ஓகே, அந்த மாதிரி லாஜிக் வந்து சில லாங்குவேஜஸில் ஒரே மாதிரியே வரும். நான் பங்கியோ. நியூ பங்கியோ கேர்ள் ஃப்ரெண்ட். நியூ பங்கியோ. செங்சு ஆரஞ்ச் ஜூஸ். கலர் கோக் ஆர் கோலா. நியோனாய். ஓகே, நியோனாய். ஹரி, நிஹாவ். மேம். நிஹாவ். ஓகே, ஜான் அண்ட் யோகேஷ். இது ஹரி வந்துட்டு தைவானில் இப்போ இருக்கார் கரண்டாக. ஓகே மேம். ஓகேவா? ஒர்க்கா இல்லை ஸ்டடியா மேம்? ஒர்க்கு. ஓகே. இப்போ போய் ஒரு 20-25 days தான், அதாவது அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஹீ இஸ் நியூ டு தைவான், பட் ஹீ இஸ் இன் தைவான் ஃபார் ஒர்க். ஓகே மேம். ஐ கோ.
இது என்ன சொல்கிறது பேர் என்ன, இவங்க 2 பேருக்கும் உங்கள் வயசு தான் இருக்கும். இது ஹரி, ஓகே மேம். ஓகே ஓகே. நீங்கள் என்ன ஒரு 25 27 இருப்பீங்களா? 27 கரண்ட்டில் இருக்கேன். 27ஆ நீங்கள்? எஸ் மேம். ஓகே. ஸோ அதான் உங்கள் ஏஜ் செட்டில் தான். ஸோ யோகேஷ் தான் ரொம்ப சின்ன பையன். ஓகே. ஸோ இல்லை ரொம்ப சின்ன பையன்லாம் இல்லை சொல்கிறேன், ஏன்னா ஜான் கோச்சு கூடாதுல்ல மேம், நானும் தான் மேம் சின்ன பையன். ஓகே. ஸோ எல்லாம் அதான் உங்கள் ஏஜ் செட்டில் தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ எல்லாம் 23 25 சாரி 27 அந்த ஏஜ் செட். ஓகே. ஸோ இது வந்து அப்படி இருக்கு. ஓகே சரி, இது அப்படியே நீங்கள் படிங்க. இது ஹரி. நானா மேடம்? ஆமாம் நீங்கள் தான். நேத்தி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான வேர்ட்ஸ் தான் இது. லூஷர், ஜிக்ஷோ, ஜீச்சர், டீச்சர், ஜீச்சர், எஸ். லூஷர், ஃபுஃபுவான், ஃபுயான், ஃபுயுவான், ஜிங்க்லி, சிங்லி. ஓகே. இது வந்து கன்சன்சி. நான் கூட சொன்னேன் கொங்சங்ஷே, நீங்கள் எல்லாம் இதுதானே இன்ஜினியர்ஸ் தானே சொன்னல இது நான் கிளாஸில். இந்த லெட்டர்ஸ்லாம் வாயிலே வர மாட்டேங்குது மேடம் இந்த வேர்ட்ஸ். சேம் பிளட் எல்லாருக்கும் அப்படியே தான். எஸ். கொங்சங்ஷன். ஷிங்சி, ஷிங்சி, ஷேஷங், ஷேஷாங், ஷேஷங். ஓகே. நெக்ஸ்ட் சங்க்ரிங், ஷங்க்ரன், ஷங்க்ரன், ஷியான்சன். எஸ். ஓகே. டைட்டை, எஸ். நாம்பிங்க்யூன், நான்பங்க்யோ, நான்பங்க்யூ. ஓகே. நெக்ஸ்ட் நியூ ஃபங்க்யூ, நியூ பங்க்யோ, நியூ பங்க்யூ, ஷங்சி, ஓகே. கேலி, கலா, கேலா. ஓகே மேம். கேலா. நூனாய், நியூனாய், மீனாய், தொங்சாங், தோச்சியாங், தோச்சியாங், சிஷு, பி, பெய், பெய். ஓகே. ஷுவை, ஷ்வாய், ஷுவை, ஷுவை. எஸ். ஷ்வாய். கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் அதான் இப்போ நீங்கள் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகே சரி. இதில் வந்து ப்ரொனன்சியேஷன் ட்ரில்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, லிசன் அண்ட் ரீட் அலவுட். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஆடியோ வந்து நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் லிசன் அண்ட் ரீட் அலவுட், ஆட் டோன் மார்க்ஸ் டு த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் அண்ட் தென் ரீட் தம் அலவுட். இதை நானே சொல்லிடுறேன். ஈ கோங். ஓகே. ஈ கோங்னா ஆல் டுகெதர். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஈ கோங்குனா ஒட்டு மொத்தமாக இவ்வளோ ஆச்சு, விலை இவ்வளோ ஆச்சு, அந்த மாதிரி சொல்லும் போது தே கோ வித் ஈ கோங், ஈ கோங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகோ, ஈகோனா ஒரு ஃபேமிலி, ஒரு பர்சன், அந்த மாதிரி சொல்லுவாங்க ஈகோ. அப்போ ஈகோவில் வந்துட்டு நம்ம இப்படி போடணும், ஈகோ, ஈகோ. ஈக அப்படின்னா ஒன்று, ஒரு குவான்டிட்டி, அந்த மாதிரி. ஹர்ச்சா வந்துட்டு ஒன் கப் ஆஃப் டீ. ஹைஸுனா சைல்டு, நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹைஸுன்றது சைல்டு. வன்ஷாங் அப்படின்றது வந்து வன்ஷாங் அப்படின்னா வந்து ஈவினிங். பியாவ்லியாங், பியாவ்லியாங் அப்படின்னாலே வந்துட்டு இல்லை, ஆக்சுவலாக லியாங்குக்கு வராது. பியாவ்லியாங்னா பியூட்டிஃபுல். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஜான் கிட்டேயும் ஜோகேஷ் கிட்டேயும் சொன்னேன். ஸோ பியாவ்லியாங் இஸ் நத்திங் பட் பியூட்டிஃபுல். ஷ்வை வந்து நம்ம மென்னுக்கு சொல்லுவோம். பியாவ்லியாங் வந்துட்டு ஒருத்தங்க ரொம்ப அழகாக இருக்காங்கன்னா பொண்ணுங்களுக்கு நம்ம பியாவ்லியாங் சொல்லுவோம். அதே மாதிரி ஷம்ம அப்படின்னா வந்து வாட்டு. ஷம்ம வாட்டு, ஷம்ம. நீமன்ஜியா யோஜி கோரன். ஜான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீமன்ஜியா யோஜி கோரன். நீமன் ஜியாவ். நீமன்ஜியான் திருப்பி என்னையே தான் கொஸ்டின் கேட்குறீங்க நீங்கள். ஏங்க இல்லை, அது முதல்ல ரெகனைஸ் பண்ணுறேன். சரி ஓகே. அடுத்த வேர்ட் நம்ம சொன்னீங்க. என்னோட ஸ்க்ரீனில் இருக்கே அதே தானே? எங்க மேம் இருக்கு? இங்கே இருக்கு. என்ன கொஞ்சம் இதுவாக இருக்கீங்களோ? ஆமாம் மேம், காலையில். ஆமாம் காலையில் பார்த்தேன். இல்லைனா மேம் என்ன சொல்கிறது, நான் அங்கே வந்துட்டேன் மேம் அப்படின்ற மாதிரி தானே இருப்பீங்க. காலையிலே 4 மணிக்கெலாம் ஏஞ்சி நீங்கள் வெளியே போயிட்டு இப்போ தான் மேம் வந்தேன். எத்தனை நைட்டு ஒழுங்காக தூங்கும். நிமன் ஜியோ கால்டு யுவர். உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்குறேன். நீமன்ஜியா யோஜி கோரன். ஓகே. ஓமன் ஜியாவ்
சி கௌரன் ஓமன்ஜியா சு கோரன். அப்போ நீமன்ஜியா சி யோஜி கோரன். ஆமா, ஓமன்ஜியா சு கோரன். என்ன சி சொல்றாங்க? கோரன் ஓமன்ஜியா சி கோரன் யோமன்ஜியா சு கோரன். ஓகே. அப்போ அவர் ஃபேமிலி ஹேஸ் 4 பர்சன்ஸ். ஓகே. ம் ஸோ 4 பர்சன்ஸ். ஓகே. அதே மாதிரி இது வந்து என்ன சொல்றாங்க? நான் இது யோகேஷ் இது என்னன்னு படிங்க, எனக்கு படிச்சு மீனிங் சொல்ல முடியுமான்னு பாருங்க. சர்ச்சாங் சோப்பியன். ஃபோட்டோகிராஃப் பியூட்டிஃபுல் வேர் மேம் எது மேம்? இந்த 10th மேம் ஷஷாங் சோப்பியன் ஷென் பியோலாங் பியோலியாங் அப்படியே என்ன அர்த்தம்? ஷேப் திஸ் சாங் அப்படின்றது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ளாட்டா சாங் இருக்கக்கூடிய கார்ட் லைக் போட்டோ. மேம் ஒரு டவுட்டு. ஆக்சுவலாக நம்ம மேம் பியூட்டிஃபுல்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து கேர்ளுன்ற மாதிரி தான் முன்னாடி பார்த்தோம். இப்போ ஃபோட்டோகிராஃப்க்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஷுவைன்றது வந்து பாய்ஸ் பியூட்டிஃபுல்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த கன்ஃபியூஷன் பியோலியாங்ன்றது வந்து அதாவது இப்போ மேம் வந்து பூ. பியூட்டிஃபுல். இப்போ நம்ம இங்க நம்ம இங்கிலீஷ் கான்செப்ட் தான் ஜான். இப்போ நம்ம வந்து இதை வந்து பியூட்டிஃபுல், த ஃப்ளவர் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லுமா? ம் அதே வந்து ஒரு பொண்ணையும் வந்து சொல்லும் போது த கேர்ள் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே. அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த போட்டோ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க. This photo is very beautiful. Really beautiful. ரியலி பியூட்டிஃபுல். எஸ். அப்ப அந்த சாங்குன்றது வந்து என்னன்னா ஃபிளாட் கார்டு லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் எது இதெல்லாம் இருக்கும், விசிட்டிங் கார்டு, பிசினஸ் ஓகே கார்டு. ஓகே. அந்த க மாதிரி மெஷர் வேர்ட். மெஷர் வேர்டு. ஸோ இந்த சாங்குன்றது மெஷர் வேர்டு. ஓகே. இப்போ ஹரி இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சைனீஸ் லாங்குவேஜில் வந்து மெஷர் வேர்டுன்னு ஒரு கான்செப்ட். இது வந்து நம்ம தமிழில் கிடையாது, ஹிந்தியில் கிடையாது, வேறு எந்த லாங்குவேஜ்லையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள லாங்குவேஜஸில் நான் பார்த்ததில்ல இந்த மாதிரி மெஷர் வேர்டுன்ற ஒரு கான்செப்ட். பட் ஆனால் இவங்க இதில் வந்துட்டு இது சைனீஸில் இருக்கிற மாதிரி ஜாப்பனீஸ்லேயும் உண்டு. ஸோ கொரியனில் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாங் அப்படின்னா அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு தக்கையாக ஒரு விஷயம் வந்து சின்னதாக ஒரு அட்டை மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மெஷர் வேர்டு வச்சு சொல்கிறது. ஓகே ஓகே. அந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் கையில் வச்சு இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கிறீங்க, உங்களை நீங்களே எடுக்கிறீங்க. எடுத்த அந்த ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு உள்ளங்கை சைஸில் கொடுப்பாங்க இல்லையா? எஸ் மேம். அதே மாதிரி விசிட்டிங் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்னதாக வந்து நம்ம ஒரு குட்டியாக இருக்கும். அது வந்து எப்படியும் வந்து 5x5 இருக்கும், இல்லைனா 5x7 இருக்கும். அந்த மாதிரி சென்டிமீட்டரில் நம்மளுக்கு அது கொடுப்பாங்க. 5x7. ஆமாம், 5x7 லென்த்து வந்து டயமீட்டர் எப்படியும் வந்து 7 to 8 சென்டிமீட்டரில் வரும். அந்த மாதிரியான ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர். ஆனால் வந்து தின்னாக வந்து கார்டு மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே அந்த சாங்குன்ற மெஷர் வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாங் சௌப்பியன் சன் பியாலியாங் எல்லாம் இசட்ஹெச் அதுக்காகவே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இசட்ஹெச், இங்கே ஒரு இசட்ஹெச்சா, இங்கே ஒரு இசட்ஹெச்சா, இங்கே ஒரு இசட்ஹெச்சா, இங்கே ஒரு இசட்ஹெச். அப்போ சாங் சௌப்பியன் சன் பியாலியாங். இப்போ சௌப்பியன் அப்படின்றது ஃபோட்டோ, சன்னுனா ரியலி ரொம்பவே 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 ரியலாகவே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாங்க சன் பியாலியாங்க. சரி. இப்போ இந்த இடத்துல கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து டாக்கிங் அபவுட் ஒன்ஸ் ஃபேமிலி. நம்ம ஃபேமிலியை பற்றி பேசலை, இன்னொரு ஃபேமிலி நம்மளுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி. இப்போ நம்ம எங்கேயோ ஒரு பார்க்கோ எங்கேயோ போயிருக்கோம், இங்கே வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அந்த ஃபேமிலியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி. ஓகே. அவங்க ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? தாமன்ஜியா யோஜி கோரன். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இந்த ஃபோட்டோகிராஃப் வந்து பார்க்கும்போது குழந்தைங்க மட்டுமே ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லையா? 4 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் 3 பேர் வந்து அட்வல்ஸ் இருக்காங்க. அப்போ தாமன்ஜியா யோஜி கோரன், தாமன் ஷிஷை அவங்கெல்லாம் யார்? அப்போது தாமன் யோஜியா யோஜிக ஹைஸு அவங்களோட ஃபேமிலியில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே. எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களே வந்து 5 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நடுவில் இருக்கிற இந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறதும் எல்டஸ்ட் டாட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களும். ஓகே. ஸோ இது வந்து மாமா இருக்கும், இது டேடாக இருக்கும், மீது எல்லாமே குழந்தைங்களா இருப்பாங்க. மேபி வந்து பேட்ச் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேட்ச் ஃபேமிலி. பேட்ச் ஃபேமிலி. இது யோகேஷ் நீங்கள்? ஹரி நீங்கள்? இல்லை மேடம், இல்லாமல் கேட்டுக்கிட்டேன். இல்லை. நீ இது ஜான்? இல்லை மேம். இல்லை பேட்ச் ஃபேமிலி. பேட்ச் ஃபேமிலி அதாவது
ரெண்டு பேருமே வந்து அதுக்கு முன்னாடி இருந்த பார்ட்னர்ஸோட வந்து குழந்தை பிறந்திருக்கும். ஸோ அவங்கள வந்துட்டு விட்டுட்டு இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்களுடைய அதாவது ஹாஃப் சிஸ்டர் ஹாஃப் சன் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதை வந்து ஹாஃப்னு சொல்லுவாங்க. ஹாஃப் சிஸ்டர் ஹாஃப் பிரதர் அப்படின்வாங்க. இது வந்து அமெரிக்கன் கல்ச்சரில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ சைனீஸ் கல்ச்சர்லேயும் இது நிறைய வந்துருச்சு. ஹாஃப் சிஸ்டர் ஹாஃப் பிரதர். இப்போ அப்பா வந்து ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு 2 பேருக்கும் பிறந்த ஒரு குழந்தை இருக்கும். அதே மாதிரி இன்னொரு அதை ஃபீமேல் வந்துட்டு இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்கள டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு இப்போ வந்து கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5லேருந்து 6 வரைக்கும் சில்ட்ரன் இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பேட்ச் ஃபேமிலி. இது வந்து யூரோப்பியன் கல்ச்சர்ஸில் கொஞ்சம் நார்மல். இது இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சைனீஸ் இதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரியான கல்ச்சர் வந்து வந்துருச்சு. இப்போ சின்ன பசங்க புக்லேயே அது வந்திருக்கு. அதுவும் இந்த சிங்கப்பூர் அது குழந்தைங்களுடைய புக்ஸ்லலாம் இந்த ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தாமன் ஜியா யோஜி கோரன் தாமன் ஷிஷை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து அவங்க ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம சொல்லணும். அப்போ என்ன சொல்லலாம்? தாமன் ஜியா யோஜி கோரன்னா 1 2 3 4 5 6 7 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும்? தாமன் ஜியா யோஜி கோரன். நம்பர்ஸில் வந்துட்டு இது யோகேஷ் அப்படியே நம்பர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். 1லேருந்து 10 வரைக்கும் சொல்லுங்க. ஜான் நீங்க? மேம் கேக்குதா? கேக்குது. எஸ். ஆமா. இ. ஓகே, ஈனா 1. ஓகே. 1. 2 வந்து அர். 3 சன். 4 சி. 5 யூ. ஊ. 6 லியோ. 7 ஷி. 8 பா. 9 ஜியூ. 10 ஷி. 一、二、三、四、五、六、七、八、九、10. இந்த ஷு மேலே ஏறிடும். ஓகே, இது அரி அப்படியே ஒரு வாட்டி படிங்க. மேடம் எனக்கு ஒரு டவுட்டு. ஆக்சுவலி நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்தீங்களா, அந்த ஷீக்கு வந்து இசு வாசு வேற இந்த மாதிரி சொன்னீங்க. வெரி குட். ஓகே, இதுவும் வந்து ஒண்ணா நிறைய லெட்டர்ஸ் வந்து சேம் மீனிங்ல தான் இருக்கும். எஸ். அதுதான் இது which makes a language difficult ன்னு சொல்றேன். ஓகே, இப்போ இந்த நீங்க சொன்ன மாதிரி SHI போட்டேன்னா பாருங்க எத்தனை ஷூ இருக்கு பாருங்க. ஸோ அந்தந்த இடத்துக்கு ஏத்தாப்புல நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம பார்க்குற ஷூ, இப்போ நான் நம்பர் ஷூ வந்து மேலே ஏற்றுற ஷூ 2வது டோன் ஷூ இது. நம்ம நேத்தி பார்த்த ஷூ வந்து 4th டோன் ஷூ. இதுதான் நான் இஸ் ஆறு வாசு வேறன்னு சொன்னது இந்த ஷூ. இப்போ நான் ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆயிருக்கு இல்லையா, இந்த இது. இப்போ நான் வந்து நம்பர் ஷூ வந்து 2வது ஷூ which is 10. ஓகே மேடம், ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. இல்ல நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அங்கேயே இருக்கிறவங்க நீங்களும் அப்படி சொல்லக்கூடாது. எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், புரியுதா? இல்லை மேடம், கற்றுக்கலாம். அன்றைக்கி தான் வெளியே போயிட்டு வந்தோம், அன்றைக்கி லீவ் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ எல்லா பீப்புளும் நல்லா பழகுறாங்க. நம்ம நேற்று நீங்கள் சொல்லி கொடுத்ததுலேருந்தே எனக்கு அந்த அந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும், ஒரு சில வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. பட் கொஞ்சம் லிட்டில் பிட் நர்வஸாக இருக்கு அவங்க எப்படி, ஏன்னா அவங்க கேட்க மாட்டேங்குது. ஈவன் அவங்க இங்கிலீஷில் பேசினா கூட வந்து ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப ஒரு இதாக, ரொம்ப ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருக்கு. ஓகே. ஆனால் வந்து நீங்கள் வந்து எனக்கு பொதுவாக தைவான் பற்றி எனக்கு ஐடியா கிடையாது. சைனா பற்றி தான் ஓரளவுக்கு ஐடியா. ஆனால் நேற்று சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவங்க இன்னுமே சைனாவை விடவே இன்னும் கொஞ்சம் ஹம்பிளாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பீப்புள் எல்லாம் ஓகே தான் மேடம். எனக்கு தெரிஞ்சு சைனாவுக்கு உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லைன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்க என்ன பேசுவாங்களோ, நம்ம ஊர்லேயே திருநெல்வேலி தமிழ், இந்த சென்னை தமிழ், இந்த கரூரில் பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்குல்ல மேடம். நாங்கள் தமிழ் ஒரு மாதிரி பேசுவோம், இப்போ திருநெல்வேலியில் ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த சென்னை லோக்கல் பர்சன் வந்து நம்மளுக்கு சுத்தமா புரியாது ஆக்சுவலா. இதே மாதிரி தான், இந்த மாதிரி தான் சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. மற்றபடி எல்லாம் ஓகே தான் சொல்றாங்க. இல்ல நான் என்ன சொன்னேன்னா கல்ச்சரலி வைஸ். ஓகே. இப்போ நீங்க சொல்றத வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு எனக்கு என்ன மெயின்லேண்ட் சைனாவை விட இவங்க வந்து இன்னுமே கொஞ்சம் ஹம்பிளா இருப்பாங்களோன்னு தோணுது.
அது எந்த அளவுக்குன்னு தெரியல மேடம், பட் ஓகே தான் மேடம், பிரச்சனை இல்லை. அப்படியா? அப்போ சரி. ஓகே சரி. இப்போ இந்த ஷூ வந்து இதுதான். ஓகே, அப்போ இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, சீனும் போது இங்கே 7 பேர் இருக்காங்கன்ற சொல்லிடுறோம். தாமன் ஷுஷை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தாமன் ஷு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு பாப்பா மாமா, அப்புறம் வந்து என்ன சொல்லலாம், சில்ட்ரன் வந்து ஹைஸுன்னு அர்த்தம் சில்ட்ரன். தாமன் ஷு பாப்பா மாமா ஹைஸு அப்போ சில்ட்ரன் அப்படின்றது ப்ளூரலுக்கும் இப்படியும் சில பேர் சொல்லுவாங்க, இல்லைனா இப்படியும் சொல்லுவாங்க. ஹைஸுமன் மண்ணுனாலே அது வந்து ப்ளூரல். நமக்கு எத்தனை மண் தெரியும் ஜான்? நமக்கு எனக்கு தெரிஞ்ச ஜான் வந்து கொஞ்சம் தூக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கு. என்னது மேம்? மந்தா? ஐயோ இல்லை, மண் எது எதுக்கெல்லாம் ஆட் பண்ணுவோன்னு கேட்குறேன். ஓமன், தாமன், நீமன், 3 தான் மேம். ரென்மன் பீப்புள். ரென்மன் நம்ம பார்க்கல. இல்லை அது மாதிரி போட்டே போகலாம். தொங்ஷுவேமன், கிளாஸ்மேட்ஸ், அதாவது நீங்கள் வந்து தொங்ஷுவேனும் சொல்லலாம் ப்ளூரலுக்கு. இல்லை எனக்கு எதுக்கு மேம் அந்த வம்பு, நான் வந்து ப்ளூரலில் சொன்னேன்றது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தொங்ஷுவேமன்னு போட்டுக்கணும். அந்த மாதிரி வந்து ஹைஸுமன்னா சில்ட்ரன். இப்போ வந்து ஹைஸுன்றது சில்ட்ரன் தான். எதுக்கு இல்லை, நான் வந்து எல்லா குழந்தைங்களையும் நான் கேட்டதை அட்ரஸ் பண்ணதான் இருக்கணும் அப்படின்னா வந்து ஹைஸுமன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஓமன், நீமன், தாமன், ரென்மன், தொங்ஷுவேமன், ஹைஸுமன் அந்த மாதிரி ப்ளூரல் வேணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு சொல்லலாம். ஸோ ஹைஸுமன். ஓகே, ஸோ ஹைஸுனா சில்ட்ரன். தாமன்ஜியா யோஜீக ஹைஸு. அவங்க இப்போ இவங்களுமே பாருங்க, எத்தனை குழந்தைங்கன்னு ப்ளூரலில் கேட்குறதே ஹைஸுன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம். ஹைஸுமன்றது சிங்குலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹைஸுன்றது. அப்போ தாமன் அவங்களுடைய இதில் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா, தாமன் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க இல்லையா, தாமன் ஜியாயோ 5 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 5. ஓகே, தாமன் ஜியாயோ ஊக ஹைஸு. அவங்க ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் இப்போ ஜானோட ஃபேமிலியை அசியூம் பண்ணிவிட்டு, யோகேஷ் யூ ஹேவ் டு ஸ்பீக் அபவுட் ஜான் வீட்டில் அவங்க தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட். என்ன பேப்பர் திருப்பி சத்தம் கேட்குது மேம்? எஸ், யோகேஷ் நிறைய ரெஃபர் பண்ணி பேச போகிறாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் யோகேஷ். மேம் நான் திருப்பல மேம். ஜானா? ஜான் இல்லை, நான் ஆஃப்லைன்லேயே பார்த்துருக்கேன். ஜான் வந்து ஏதாவது ஒன்று கேட்ட பேச்சு திருப்பி பார்ப்பாரு. ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் தனியாக எழுதி வச்சிருந்தோம், அதுக்காக பார்த்துருக்கேன். அதுக்கா? ஓகே சரி. அதாவது நான் இங்கேயே போட்டுடுறேன். நியோ நைனா வந்துட்டு நம்ம மில்க்குன்னு பார்த்தோம்ல, அதனால நைனா பாட்டி. ககனா எல்டர் பிரதர். ககனா எல்டர் பிரதர். அதே மாதிரி தீதி வந்து தம்பி, யங்கர் பிரதர். அதே மாதிரி ஜேஜேனா வந்துட்டு அண்ணா, ஜேஜேனா எல்டர் சிஸ்டர். மெய்மைனா வந்து யங்கர் சிஸ்டர். இப்போ அங்கே வந்து சித்தப்பா இங்கெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களையும் சொல்லணும் இல்லையா. ஷூஷுனா வந்து அப்பா கூட பிறந்தவங்க அந்த மாதிரி சொல்லலாம். அங்கிள்னா, ஆனால் வந்து இது வந்து இங்கிலீஷ் அங்கிள் தான் சொல்லுவாங்க. அந்த சித்தப்பா பெரியப்பா கான்செப்ட் கிடையாது இவங்களுக்கு. யாருக்கு அமெரிக்கன்ஸ்க்கு இங்கிலீஷ்க்கு சொல்கிறேன். அதே மாதிரி இவங்களது வந்து இப்போ அது ஆண்ட்டுக்கு வந்து ஒன்று இருக்கும், அது மறந்துடுச்சு எனக்கு. ஏயானா வந்து தாத்தா, கிராண்ட் இந்த மாதிரி சொல்லணும். ஸோ ஆண்ட்டுக்கு மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆயின்னு சொல்லுவாங்க. ஆண்ட்டு வந்து ஹாயி இல்லை, ஹோமோ இல்லை, குகு. இப்போ இது பெட்டர்னல் ஆண்ட்டு, அதாவது அப்பா கூட பிறந்தவங்களை வந்து தங்கச்சி அந்த மாதிரி இல்லை. ஆனால் சித்திக்கும் அதே தான் சொல்லுவாங்க. ஈன்னு சொல்லுவாங்க. அதான் தாயி இஸ் மதர்ஸ் எல்டஸ்ட் சிஸ்டர் அப்படியும் சொல்லலாம். ஓகே, அதான் நம்ம பெரியம்மா சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அதான் பெரியம்மா நம்ம சொல்கிறதே தான் அவங்களும். சின்னம்மா அப்படின்னா வந்து ஈ மட்டும் சொல்லிடுறாங்க. நியாங்னா வந்து குயின் எம்ப்ரஸ் இதெல்லாம் கிடையாது, ஜியமும் கிடையாது, தானியா. ஓகே, ஸோ தாயி வச்சுக்கலாம். இல்லைனா வந்துட்டு கூகு இஸ் வெரி குட் ஆக்சுவலாக. கூகு ஷூஷு எப்படி சொல்கிறீங்க? கூகு ஷூஷு. கூகுனா வந்து ஆண்ட். ஓகே, இப்போ இதை வச்சு சொல்லுங்கள்.
தாமஞ்சியா அவங்க வீட்டில் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு ஃபோட்டோவை பார்த்து பேசுகிறீங்க யோகேஷ். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ண தெரியலமா. அப்படியே அந்த கொஸ்டினே வச்சு அப்படியே ஆரம்பிக்குது. தாமஞ்சியா யோ. தாமஞ்சியா ஓஜி கௌரன். அது கொஸ்டின். அது அதான் தாமன். தாமன் வந்து இது அப்படியே எடுத்துடணும், அவ்வளவுதான். மேடம் தாமன்னா என்ன மேடம் அர்த்தம்? என்னங்க புரியல? தாமஞ்சியா தாமன்னா தேர் ஃபேமிலி. தே ஓகே தாமன். ஓகே ஓகே. ஆமா, தேக்கும் சொல்லலாம் தேர்க்கும் சொல்லலாம். அப்ப தேர் ஃபேமிலி. தாமன் ஜாவ் மேம். அந்த இது மேம் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு தாமன் ஜாவ் சார் சார் கௌரன். சீலே இருக்காதுங்க. நம்ம அது வந்து ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இன்னொரு ஃபேமிலி பத்தி பேசுறோம். அந்த ஃபேமிலில ஒரு 10-15 பேர் இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த வந்து எல்லாரும் இதுக்கு வந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்திருக்காங்க. வந்துருங்க. அந்த மாதிரி சொல்லுங்க. ஷூகோரன். சரி, 10 பேர் வந்திருக்காங்க. ஓகே, ஷூகோரன் அவங்களோட ஃபேமிலில 10 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் யார் யார்? எஸ், தாமன் ஷிஷை. Who are they? தாமன் 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 அங்க மேல இருக்கறத படிச்சாலே வந்துரும். நானே சொல்றேன். சொல்லு. தாமன் நானே சொல்றேன். ஏ ஓகே. 99 ஓகே. கக பிபி ஜிஜி மீமி ஜேஜே மைமை. ஓகே. அதுக்கு அடுத்து இப்போ வந்து 1 2 3 4 6 பேர் தான் சொல்லிருக்கீங்க. மீதி 4 பேர் அதான் சிசு குகு குகு. 8 பேர் ஆச்சு. இன்னும் மீதி 2 பேர். இன்னும் 2 பேர் இருக்காங்க. பாப்பா மாமா. பாப்பா மாமா இல்லனா என்ன சொல்றது? என்ன சொல்றது? போக ஜான் அப்படின்னு சொல்லிடுங்க. போக ஜான். நானும் ஜானும் இருக்கோம். ஓகே, சரி. தாமன் ஜியாயோ யோஜிக ஹைசன் கிட்ட இருக்காங்க இல்லையா? இங்க வந்து எத்தனை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. யோஜிக ஹைஸ் அப்படின்னா இப்போ நீங்க வந்து இந்த எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஆன்ட்டி அங்கிள் விட்டுட்டு மீதி எத்தனை பேர் இருக்காங்களோ அதெல்லாம் சொல்லுங்க. சீக ஹைஸ் எப்படி சொல்லணும்? சீக ஹைஸ் ஹைஸ் ஹைஸ். சீக ஹைஸ். தாமன் ஜியாவ் சீக ஹைஸ் ஹைஸ். சீக ஹைஸ். சீக ஹைஸ். நீங்க இப்ப 4 நம்பர்னு சொல்றீங்க, அதனால சீக ஹைஸ். அதான். ஓகே, சரி. இப்போ ஜான் நீங்க ரெடியா? அப்போ ஓகே மேம். இது இப்போ யோகேஷ் ஃபேமிலி பற்றி சொல்லணுமா? ஆமா. ஓகே. தாமஞ்சியோ யோ சி கௌரன். தாமன்ஷி பாப்பா மாமா दीदी चीची चिया ओके. मैं and so योगेश योगेश ओके. तामंजिया यो जी का है सर. तामंजियो यो ஜீக ஹைஸ்ன்றது அப்படியே क्वेश्चन வருது. சீகா ஹைஸ். ஆமா, அவங்க எல்லாம் சீகா ஹைஸ் தான் மேம். 2 பேர் தான அப்படி தான மென்ஷன் பண்ணிருக்கேனா? ஆமா, சீகா ஹைஸ். ஓகே, சீகா ஹைஸ். ஓகே. இப்போ ஹரி நீங்க சொல்ல முடியுதான்னு பாக்குறீங்களா? இல்ல மேடம், எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து தாமன்சியா ஷீகோரேன்னு கேக்குறீங்க. அந்த ஃபேமிலி எத்தனை பேர் இருக்காங்க தானே மேடம் அர்த்தம்?
ஆமா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்றோம். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தமசிஷு சி ஒரு 4 பேர் இருக்கான்னு சொல்கிறோம்ல மேடம். சரி. அது ரெண்டாவது கொஸ்டின் வந்து அவங்க பேர் நீங்கள் கேட்குறீங்களா? இல்ல அவங்கெல்லாம் யாரு? நம்ம ஷெய்ன்னு நேத்தி ஒரு வேர்டு பார்த்தோம் இல்லையா, ஹூ ஆர் தே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க, அப்போ யார் யாருன்னா அவங்களோட பேர் நம்ம சொல்லக்கூடாது. பேர் அவசியம் இல்லை, பேரையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பேர் வந்து இல்லாமல் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸை வந்து சொல்கிறோம். இங்கே வந்து இருக்கிறது அந்த குடும்பத்தோடைய அப்பா அம்மா, ஓகே ஓகே. அப்போ வந்து பாப்பா மாமா, அண்ணன் இருக்காரு, அது வந்து அண்ணனா தான் இருக்கும், இது வந்து தம்பியா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதை வந்து நம்ம தம்பியா தான் இருக்குன்ற அளவுக்கு நம்ம இப்போதைக்கு போக முடியாது. ஸோ அதனால வெறுமனே பாப்பா மாமா தீதி அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இப்போ தாமஞ்சியோ யோசிக்கோரின்னா 8 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். என் ஃபேமிலி எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ ரெண்டாவது கொஸ்டின்ஸ் வந்து தாமஞ்சியோ யோசி கைசுவா, அது என்ன மேடம்? அது ரெண்டாவது வந்து தாமன்ஷிஷை. தாமன்ஷிஷே அதான் பாப்பா மாமா. பாப்பா மாமா. ஓகே சொல்லுங்க. ஓகே மேடம், நான் ட்ரை பண்ணுறேன் மேடம். சொல்லுங்க. தாமன்ஷியோ ஷிஷிகோரன் யோசிக்கோரன். 4 பேர் இருக்காங்க. நீங்க 4 பேர் இருக்காங்கன்னு தான் சொல்றீங்க, இல்லைன்னா 10 பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஓகே. தாமன்ஷிஷு தாமன்ஷிஷு தாமன்ஜியாயோ ஜியானா ஃபேமிலி இல்லைன்னா ஹோம். இந்த இடத்துல ஃபேமிலி தான் எடுத்துக்க முடியும், ஹோம்னு சொல்ல முடியாது. தாமன்ஜியாயோ ஷி, அதான் ஷு சொல்றீங்களா இல்லை சு சொல்றீங்களா? 4 சொல்றீங்களா? இந்த பக்கத்தில் இருக்க நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் மொபைலில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நான் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டில் வந்துட்டு நம்பர் இருக்கு. ஷி தான் மேடம், எஸ்கை. அப்போ 10ன்னு சொல்றீங்க இல்லையா? எஸ் மேடம். சரி ஓகே. தாமன்ஷியா ஷிகோரன் தாமன்ஷியா ஷிகோரன். யாரெல்லாம்? தாமன்ஷிஷை just a minute. Nai Chishi TD Gigi Gaga Shushu okay. Meme Kuku and Koku தானே? Gugu தென் அவ்வளோதான் மேடம் எனக்கு தெரியுது. அப்புறம் 10 பேர் சொன்னீங்க. 1 2 3 8 பேர் தானே இருக்காங்க இங்க. அப்ப பான்னு சொல்லிட்டு போயிடுங்க. பாப்பா மாமா வந்து ஜான். தாயின்னு சொன்னீங்க மேடம். தாய்னா அது பெரியம்மா அந்த மாதிரி சொன்னீங்க. ஆமா தாயினா அம்மா கூட பிறந்த மேபி பெரியம்மாவா இருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா தாயினா பெரியம்மா. தாயி அப்படின்னாலே தானாலே பெருசுன்னு அர்த்தம். ஸோ வந்து இங்க வந்து மாம்ஸ் எல்டர் சிஸ்டர், அததான் வந்துட்டு அவங்க சொல்றாங்க தாகி. ஓகே வெரி குட். ஸோ அதில் வந்து எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? தாமன்ஜியாயோ ஜீக ஹைசு தாமன்ஜியாயோ சி தாமன்ஜியாயோ ஷி சீக ஹைசு ஹைசு. அவங்களுக்கு 4வது நம்பர் பிடிக்காது யூஸ்வலா. இல்லை மேடம், இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கு மேடம், புரியல எனக்கு. இல்லை அது கரெக்ட் தான். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு இதுக்காக தான் வந்து அட்டன் பண்ண சொன்னேன். ஓகே வந்து அந்த ஒரு விமர்சிவ்னஸ்க்காக தான் அட்டன் பண்ண சொன்னேன். சரி, இப்போ வந்து ஆஸ்கிங் அபவுட் ஒன்ஸ் ப்ரொஃபஷன். யோகேஷ் தாசோ ஷம்ம கொங்ஸோ அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? நம்ம என்ன சொல்கிறோம்? தான என்ன அர்த்தம் இந்த இடத்துல? ஷீ work, what job? Tashi Lausher அப்போ இந்த இடத்துல தாஷி லூஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து she is a lawyer. நீங்க சொல்றது she is teacher. நான் டீச்சர்னு சொல்றேன். அதான் தாஷி லவுஷன் போது she is teacher. எஸ், அந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்காங்க. இது வந்து ஜீச்சர்னா ரிப்போர்ட்டர் இல்லையா, மேலே பார்த்தோம். இது ஈஷன்னா டாக்டர். இவர் வந்து ஃபூ யுவான் இல்லையா, வெயிட்டர். இவங்க வந்து பிஸ்னஸ் பர்சனாக இருப்பாங்க, ஷங்ரன். ஓகே, ஸோ அந்த மாதிரி.
சரி இப்போ வந்து ஜான் தாசோ ஷெம்ம கொங்ஸோ தாக தாசோ ஷெம்ம கொங்ஸோ தாசோ மேலே எந்த தாக கேட்குறீங்க மேம்? ஐயோ இங்க இருக்கு பாருங்க அதுதான் மேம். ஓகே மேம். இப்போ கீழே ஃபுல்லாக முடிச்சிட்டோம்ல. ஸோ இந்த 5 பேரில் யாரை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அது நீங்க முடிவு பண்ணி சொல்லலாம்ல. ஓகே ஓகே. தாஷி சங்கரன். ஸோ தாஷி சங்கரன். ஓகே இப்போ அதே கொஸ்டினை வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இது கொஞ்சம் கொஸ்டின் கேட்கறது கொஞ்சம் டிஃபிகல்ட், அதனால நீங்கள் இப்போ ஹரியை நீங்களே கேளுங்க ஜான். தாசோ ஷர்ம கொங்ஸோ. ஹரி என்ன சொல்வீங்க? இது மேடம் தஷி லுஷு தாஷி லூஷா லூஷு லூஷுனா லாயர். லூஷி லூஷுனா லாயர். இல்லை மேடம் லூஷு வருமா லூசி ஏன்னா எஸ்கை செய்தா மேடம் லூஷி லூஷு. ஆனால் அது சொல்லும் போது அவங்க வந்து ஷு அப்படின்னு சொல்லுவாங்க. லூஷு அந்த பிளாட்டா மேலே இருக்கனால நீங்கள் இப்படி சொல்றீங்க. அந்த டோன் வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. லூஷு அப்படின்னா லூஷு. ஓகே ஓகே தாஷி லூஷு. சரி இப்போ இந்த இடத்துல வந்து நியோ கக ஜெஜே தீதி மைமைமா இந்த மாதிரி இப்போ ஒரு 5 கொஸ்டின் இருக்கு இல்லையா? சரி இது வந்து யோகேஷ் யூ ஹேவ் டு ஆஸ்க் ஜான் நவ். நீ பாப்பா ஜோ ஷம்மா கொங்ஸோ. நீ பாப்பா ஷூ ஷம்மா கொங்ஸோ. இல்ல எனக்கு ஒழுங்கா ப்ரொனன்சியேஷன் வரும். நீ பாப்பா ஜோ ஷம்மா கொங்ஸோ. நீ பாப்பா ஜோ ஷம்மா கொங்ஸோ. இது வரைக்கும் அப்படியே பிரிச்சுக்கலாமா? நீ பாப்பா ஷோ ஷம்மா கொங்ஸோ. ஜான் என்ன ஆன்சர் சொல்றீங்க அதுக்கு? ஓ பாப்பா ஜோ கார்பெண்டருக்கு என்ன மேம் வரும்? நீங்களும் கிளாஸ்ல வந்து கேக்குறீங்க, நான் சொல்றேன். கார்பெண்டர் போட்டோம். மூச்சியாங். ஓகே ஆனா வந்து மூச்சியாங் விட மூக்கோங் நல்லா இருக்கு. மூக்கோங் தான் கரெக்ட். மூக்கோங் கார்பெண்டர் மூக்கோங். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க அந்த இது கொங்ஸு வந்து அந்த இது வந்துருச்சு. So மூக்கோங் இஸ் ரைட். மூக்கோங். ஓகே ஓ பாப்பா ஜோ மூக்கோங் கொங்ஸோ. ஓகே இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन கேளுங்க. அது யோகேஷ் தான் கரெக்ட். நீ மாமா ஜோ ஷம்மா கொங்ஸோ. மேம் லாஸ்ட் டைம் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்னமோ சொல்லி வச்சிருந்தோம். அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. சரி மேம் ஜியான்டிங் ஜூஃபு. ஏன்னா வீட்டு பார்க்குற ஹெட் மிஸ்ட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி. எஸ் ஏன்னா அவங்க தானே எல்லா ஜியாத்திங் சூஃபு இல்லைன்னா நம்ம வந்து சூஃபு கலோக்கியலாவும் சொல்லுவாங்க. ஓகே சூஃபு அப்படியும் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜியாத்திங் சூஃபு. யாருக்கு எவ்வளோ எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு அப்புறம் போக நீங்களே எனக்கு அப்புறம் சொல்லி கொடுப்பீங்க, இல்லை மேம் அதான் மேம் வரும் அப்படின்ட்டு. ஓகே ஜியாத்திங் சூஃபு இல்லைன்னா சூஃபு. ஓகே ஓ மாமா ஜோ ஜியாத்திங் சூஃபு. ஓ மாமா ஜோ बेटा ஓ மாமா ஷே ஜியாத்திங் சூஃபு. ஓ மாமா ஷே ஜியாத்திங் சூஃபு கொங்ஸோ. சரி இப்போ வந்து நெக்ஸ்ட் யோகேஷ் கேளுங்க. நியோ கக மா. நியோ ககமா அண்ணா இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. ஷிதன்னு சொல்றதை விட யோகாக யோகாகனா ஹாஸ் எல்டர் பிரதர் அப்படின்னு அர்த்தம். ஓகே அதே மாதிரி இப்போ வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन கேளுங்க யோகேஷ். தா ஷூ ஷம்மா கொங்ஸோ.
இப்போ தாசோ ஷெம கொங்சோனா இப்போ அண்ணன் என்ன வேலை பார்க்குறாருன்ற மாதிரி அர்த்தமாகும். ஓகே, தாசோ ஷெம கொங்சோ. அண்ணனா இக்கக தானே மேம்? ஆமாம், இந்த இடத்துல வந்து அதான் ஸ்லாஷ் போட்டு கொடுத்துருக்காங்கல்ல. அதான் டா. அப்போ இந்த இடத்துல இந்த தா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹீன்னு வருது இல்லையா? அப்போ ஹீ வந்து அண்ணா ஓகே வந்து ஓகே அதோட கண்டினியூட்டி மாதிரி. கண்டினியூட்டி. மூணாவது நாலாவது கண்டினியூட்டி. தாசோ ஷெம கௌச. ஓகே. கொங்சோ. தாஷி ம் தாஷி சங்கரன் ம் கொங்சோ. தாஷி சங்கரனாலே போதும். ம் தாஷி சங்கரன். ஓகே. நீ ம் ஜிஹுவான் ஷெம கௌசோ. நீ ஷீவன் கொங்சோ. ஷெம கொங்சோ. ஓஷ ஓஷியாங். ஓஷிஹுவன். ஓஷியாங் இல்லை ஓகே ஷீஹுவன். ஓகே ஓஷிகுவன். என்ன சொல்றது? மேம் இன்ஜினியர் இருக்குதா? இதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம். கோங் ஜங்ஷு தானே சொல்வீங்க நீங்கள் ரெண்டு பேரும்? இன்ஜினியர்ஸ் தானே சொல்வீங்க? மேம் அதுதான் மேம் அது. அதுதான் கோங் ஜங்ஷு. என்ன பார்த்து இல்ல அதுதான் இன்ஜினியர் ஆ? நாங்க நோட் பண்ணி வைக்கல மேம். நோட் பண்ணி வைக்கலையா? இன்ஜினியர் அது. தோ கோங் ஜங்ஷு. கோங் சங்ஷு. வேணும்னா அந்த மேனேஜர் உங்க இந்த டெல்லி மேனேஜரை தூக்கிட்டு நீங்க வேணா சொல்லுங்க அதை. ஓகே. கெங்லி. ஓகே. சொல்லாமா இப்போ தாசோ ஷெம கொங்ஸ், அதாவது நீ 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 ஷீகுவன் ஷெம கொங்சோ. ஓஷிகுவன் ஓஷிகுவன் ஜங்லிங். சிங்லி. சிங்லி. ஓஷிங்கன் ஜிங்லி. சிங்லி. ஓகே. இப்போ ஜான் நீங்கள் வந்துட்டு ஹரியை கேளுங்க. ஹரி ரெடியா? சொல்லாமா? இது டிஃபிகல்ட்டாக இருக்கு மேடம். டிஃபிகல்ட்டாக இருக்கா? சரி, அப்போ நீங்கள் அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகே. சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து இவரை கேளுங்க, யோகேஷ் கேளுங்க. அப்போ யோகேஷ். நீ பாப்பா ஜவு ஷென்மா கொங்சு. ஓ பாப்பா. ஓ பாப்பா சங்கரன். ஓ பாப்பா ஷி சங்கரன். ஓ பாப்பா ஷி சங்கரன். ஓ பாப்பா ஷி சங்கரன். ஓகே. நீ பாப்பா நீ மாமா ஜவு ஷென்மா கொங்சு. ஓ பாப்பா ஓ மாமா ஷ ஜியானிங் ஷுஃபு. ஓ மாமா ஷி ஜியாத்திங் ஷூஃபு. மை மாம் இஸ் இது ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. நெக்ஸ்ட். நியோ ககமா. ஓ பூகக. ஓ மெய்யோகாக. மேம் ஓ மெய்யோகாக. மயகக. ஐ டோன்ட் ஹேவ் அ எல்டர் பிரதர். அதுக்குள்ளேயே மறந்துருச்சா? ஓ மையோகாக. அப்புறம் ஹோம்ஒர்க் நடுவுல கொடுக்கல. இந்த வாட்டி நான் ஹோம்ஒர்க்கே கொடுக்கல தானே? ஆமா மேம். அதனால தான் லாக். ஓகே. ஓ மையோகாக. அப்புறம் நெக்ஸ்ட். ஓ மையோகாக. நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் மாத்தி மாத்தி கேட்டே இருப்பீங்களே மேம், ஹோம்ஒர்க் ஏன் இந்த வாட்டி கேட்கல? இல்ல மேம், கொடுத்தீங்க. கொடுத்துட்டேனா? ஆக்சுவலா அந்த ஓரலா கொடுத்தீங்க. ஆக்சுவலா அந்த 20 வேர்ட்ஸையும் நீ எப்படி இது பண்ணி பார்த்தாலும் ஆன்சர் அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னீங்க. அப்படியா? அப்படியே வரல. அந்த கிளாஸ் தான் கொடுத்தீங்க, இந்த கிளாஸ்ல கொடுக்கல மேம். ஆக்சுவலா ரீடிங் இந்த இதுல எதுவும் கொடுக்கல மேம், ரைட்டிங்ல தான் கொடுத்துருக்கீங்க. ஓ, அதோட விட்டுட்டேன் அப்படியே. ஓகே ஓகே. ஆமா ஆமா, அது லேர்ன் பண்ணியாச்சு. ஓகே சரி, ஓகே. சரி, அப்போ நான் இதில் கொடுத்துட்டு தனியாக தான் கொடுக்கணும். ஏன்னா இதில் இருக்கிறது விட்டுட்டீங்க. இப்போ அதில் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே வருவீங்க, அப்புறம் இதை விட்டுருவீங்க. ஓகே, சரி. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா யோனா இருக்கு இல்லையா? இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து அக்கா இருக்காங்க அப்படின்னா வந்து ஓயோ சொல்கிறேன். ஓயோ ஜியா. அதே இல்லைன்னா மெய்யோனா இல்லைன்னு அர்த்தம். எனக்கு அக்கா இல்லைன்னா வந்து ஓ மெய்யோ ஜியா அப்படி வரணும். ஓகே. ஓ மெய்யோ கக. ஓ மெய்மை. ஓயோ மெய்மை. ஓயோ மெய்மை. ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் क्वेश्चन கேளுங்க. தாஷோ ஷன்மா தாசோ கொங்சோ. ஓ தாஷ
மேம் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மேம் சொல்லலாம்? ஸ்வேஷங். ஆமாம், அதையும் என்னையே கேளுங்க. ஸ்வேஷங். ஸ்வேஷங் மறந்துடுச்சுல்ல? ஸ்வேஷங். சேஷன். இதோ இங்கே நம்ம எல்லாத்தையும் இதெல்லாம் இருங்க படிச்சுட்டு தானே வந்தோம் கீழே. இருங்க மேம் இந்த பிடிஎஃப் கொஞ்சம் நீங்க லெசன் முடிஞ்சிருக்கும் கொஞ்சம் அனுப்பிச்சிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னது புரியல? எது? அந்த எக்ஸ்ட்ரா டே உங்களுக்கு எடுப்பீங்களா? ஓ, அந்த வீடியோவா? இல்ல வீடியோ பிளஸ் வந்து பிடிஎஃப் மேடம். வீடியோ ப்ளஸ் பிடிஎஃபா? இந்த பிடிஎஃப் வந்து எங்களுக்கு நீங்க எடுக்கிறீங்களா, இது கொஞ்சம் அனுப்பிச்சிட்டீங்கன்னா கூட இந்த வேர்ட்ஸ் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தாஷு ஸ்வேஷங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தாஷு ஸ்வேஷங். ஸ்வேஷிங். தாஷு ஸ்வேஷிங். ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குண்ணா. ஆ ஈஷுகுவான் ஷன்மா கோங்ஸு. ஓ ஓ ஷிஹுவான் ஆ கோங் ஷெங்ஷை. ஓ ஷீஹ்வன் கோங் சங்ஷு. ஓ கோங் ஷெங்ஷை. இல்ல இல்ல இல்ல. என்ன சொல்றான்னு தெரியல எனக்கும். கோங் சங்ஷு. இது ஜோகிஷ்கோ. ஆ ஓ ஷிஹுவான் ஆ கோங் ஷெங்ஷை. கோங் செங்ஷை அப்படின்னா என்னமோ சென்சை மாதிரி இருக்கே. ஓ ஷீஹ்வன் கோங் சங்ஷு. ஷெங்ஷை. ஓகே. இன்ஜினியர். கோங்ஷங்ஷு. கோங்ஷங்ஷு. சோங் கோங் இது வேணும்னா சோங் கோங் செங்ஷுனா சீஃப் இன்ஜினியர் அப்படி வேணா வச்சுக்கோங்க. சோங் கோங் செங்ஷு. ஏன்னா மேம் ஜிங்லி கரெக்டாக இருக்குங்க. சிங்லினா மேனேஜர். ஓகே. சிங்லி கோங் செங்ஷு மேனேஜர் ஆஃப் இது டெக்னிக்கல் திங்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகே சரி. என்டர்டெய்னிங் த கெஸ்ட். என்டர்டெய்னிங்னாலே நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதாவது கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்கள வந்து நம்ம வந்து என்ன சொல்லி இது பண்ணுவோம் அப்படின்றாங்க. என்டர்டெய்னிங் த கெஸ்ட். அப்போ சின்ஜின்னு சொல்லுவோமா? உள்ளே வாங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? அவங்க ஊர் இதில் கான்டெக்ட்ஸில் சின்ஜின்னா ப்ளீஸ் கம். அப்புறம் இங்கே வந்து அந்த இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா? அப்போ வந்து சிங் ஹ சா சிங். அதே மாதிரி சிங் சி தான்சன். தான்சன்னா வந்து ஸ்நாக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஸோ ப்ளீஸ் ஈட் ஸ்நாக்ஸ். சின்ஹா சா அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் ட்ரிங்க் டீ. சேவே ஆக மாட்டேங்குது. சின்ஹா சா ப்ளீஸ் ட்ரிங்க் டீ. என்ன சொல்றது? சிங் சி தான்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே. அதாவது இவங்க அது இல்லாமல் the following words may be helpful to you. நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீ ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இதெல்லாம் நம்ம ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம். நீ ஹாவ் அப்படின்றது ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வந்து அப்போ வந்து சிங் ஜின். இது வந்து செகண்ட் ஏனா இது வந்து என்னது ஒன்றுத்துமே காணும். நீகா ஓமன்ஜியாயோ சிங் ஜின்னுன்றது இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, நானே இந்த இடத்துல போட்டுக்கிறேன். சிங் ஜின்னா ப்ளீஸ் கம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல அவங்க வந்து கையை இப்படி இது பண்ணி உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லையா? அதனால் சிங் ஜின். அப்போ வந்து உடனே இவர் என்ன சொல்வார்? நீமன்ஜியா உங்களுடைய வீடு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவார். ஏன்னா யாராவது உள்ளே வந்தாங்கன்னா ஏய் உங்கள் வீடு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்கிறேன். ஓகே. நீமன்ஜியா என்ன சொல்லலாம்? நீமன்ஜியா ஹந்தா அப்படி இங்கேயே எடுத்துக்கலாம். ஓகே. நீமன்ஜியா ஹந்தான்னு அர்த்தம் உங்கள் வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. இல்லைனா நீமன்ஜியா பியாலியாங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அதெல்லாத்தையும் நான் இங்கேருந்து பேர்ட்ஸ் அப்படியே எடுக்கிறேன். ஓகே. நீ ஹாவ், ஹலோ, சிங்ஜின். இப்போ இது வந்து பி வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஏ வந்து நீ ஹாவ் சிங்ஜின், அதாவது ஹலோ ப்ளீஸ் கம். அதுக்கு பி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஹாவ்னு சொல்லிட்டு தான் வருவாங்க இல்லையா அவங்களும். நீ ஹாவ் நீமன்ஜியா பியாலியாங். ஓகே. பியாலியாங்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யுவர் ஹவுஸ் பியூட்டிஃபுல். அதுக்கு ஏ வந்து என்ன சொல்கிறாங்க? ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணுமே, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நம்மளே போட்டுக்கலாம். ஷேஷியர். ஓகே. ஷேஷியர் என்ன அர்த்தம்? தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க.
அப்புறம் வந்து அதே மாதிரி வேறு ஏதாவது வந்து சிங்ஸோ ஏதாவது இருக்கா பாருங்கள், உட்காருங்கன்னு சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை. ஓகே, ஸோ ஆல்ரெடி இப்போ உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. என்ன சொல்கிறது, நீ சிங்க சிங் நீ சிங் நீ ஹ சா. ஓகே, ப்ளீஸ் ட்ரிங்க் டீ. ஓகே, ஷியர் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ப்ளீஸ் ட்ரிங்க் டீ. அப்போ உடனே இதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, பி வந்து என்ன சொல்லுவாங்க, ஷியர் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் காஃபி டீ நல்லா இருக்குன்ற மாதிரி எதுவுமே இல்லை இங்கே, அதனால் அதோடு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஏ வந்து திருப்பி சொல்கிற மாதிரி தான் வச்சுக்கணும். ஓகே, சி தியான்சின் அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் ஈட் ஸ்நாக்ஸு. ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடுங்க. அப்போ தியான்சின்னா ஸ்நாக்ஸு, அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி ப்ளீஸ் ஈட் ஸ்நாக்ஸ்ன்னு ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து டீ வந்து ஆஃபர் பண்ணுறதுனால இந்த இடத்துல நம்ம கேஃபேலாம் சொல்லலை, கேஃபேக்கு போகல. தியான்சின் ஒரு நீ யாவ்லாம் இருக்குல்ல மேம், ஸோ அது ஒரு இது மாதிரி கிரியேட் பண்ணலாம். நீ யாவ் கஃபே, நீயா உங்களுக்கு வேணுமான்னு கேட்டு அப்புறம் ஓ யாவ் கேஃபே. இப்போ இதுக்கு பதில் வந்து அதையும் சொல்லலாம் இல்லையா. அப்போ சிங்னி ஹச்சா அப்படின்றதுக்கு பதில் வந்து வி கேன் ஆல்சோ பிரிங் நீயோ கேஃபேமா, நீயோ சாமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃப்ரேசஸ்லாம் வந்துட்டு இதில் இருக்கும். ஓகே, இப்போ தாஜின்யன் ஜி ஸ்வி அப்படின்னு அர்த்தம். தாஜின்யன் இந்த இவங்களுக்கு ஹி ஆர் ஷி. அப்போ தான்றது வந்து இந்த இடத்துல வந்து ஹி, இந்த தா வந்து ஷி இல்லையா. ஜின்யன்னா திஸ் இயர் ஹவு மச் ஏஜ். தாஜின்யன் ஜி ஸ்வி, தாஜின்யன். இப்போ வந்து 1, 6, 10 வயசு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும், தாஜின்யன் வீஸ்விலா, தாஜின்யன் லியோஸ்விலா, தாஜின்யன் ஷீ ஸ்விலா, ஷூஸ்விலா. அப்போ 10 வயசு ஆகுது. அப்போ எல்லாமே இந்த இடத்துல தாஜின்யன். அப்போ இதுக்கெல்லாம் மீனிங் வந்து ஹீ திஸ் இயர் 1 year old அந்த மாதிரி சொல்லிட்டே வரும். அப்போ எல்லாமே இங்கே வந்து ஆக்சுவலாக ஹீன்னு எடுக்க முடியாது இல்லையா, அதனால நம்ம வந்து இதை ஷீன்னு வச்சுக்கலாம் இல்லையா. ஷீ திஸ் இயர் 6 years old. அதே மாதிரி இந்த இடத்துல இதுவும் வந்து ஷீ திஸ் இயர் 10 years old. ஓகே, ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். Listening and repeating. Listen to the following dialogues and repeat what you hear. ஓகே, இது வந்து நம்ம படிக்க தான் முடியும் இப்போ. ஓகே, சரி, இது அப்படியே ஒரு வாட்டி படிச்சிருங்க ஃபுல்லாக. 1, 2, 3, 4 எல்லாத்தையுமே. Chashang Shiopian Shai Shini Gagama Shangshui ஸோ என்ன சொல்கிறாங்க, சோச்சாங் சௌப்பியன் ஷிஷை ஷினி ககமா சன்ஷ்வாய். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரு, இது உன்னோட ககவான்னு கேட்குறாங்க. ஓகே, ஷொய்னா என்ன சொன்னது, நிமிஷம். ஷொய்னா பியூட்டிஃபுல் பாய். ஓகே, ஸோ அந்த இருக்கிற எல்டர் பிரதர் வந்து அவர் வந்து அழகாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சன்ஷ்வாய்னா ரியலி ஹேண்ட்ஸம். ரியலி ஹேண்ட்ஸம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அடப்போடி நீ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, ஷி ஓ நான் பங்கு, அது பாய் ஃப்ரெண்டு, அண்ணன் கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷி ஓ நான் பங்கு அப்படின்றா. ஓகே ஓகே, அதே மாதிரி இப்போ ரெண்டாவது சொல்லுங்க. நீ தாய் தாய் ஷௌ ஷன்மா கங்ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீ தாய் தாய்னா நீ யூ. ஓகே, ஒய்ஃபா. ஓகே, லாஸ்ட். ஓகே ஓகே, மேடம் மிஸ்ஸஸ்ன்ற மாதிரி போட்டிருக்கேண்ணா. ஓகே ஓகே,
யுவர் ஒய்ஃப் என்ன ஒர்க் பார்க்குறாங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தாஷு லவ்ஷி லாயர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ ஓகே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நீ நியூ பங்கியோ நீன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நியூ பங்கியோனா அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா அங்கே ப்ரொஃபஷன் வந்து மிஸ் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒய்ஃபை பற்றி சொல்லியாச்சு. நீ தை ஜோ ஷம கொங்ஸோனா தாஷு லூஷு அப்படின்னு சொல்லிட்டு சரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன இப்போ பண்ணுறா அப்படின்ற ஓகே ஓகே ஓ நீனன்ற மாதிரி இல்லாமல் அப்படி கேட்டிருக்காங்க. நியூ பங்கியோ ஓகே இப்படி ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே தஹ உ தௌ இல்லை இல்லை இந்த இடத்துல வந்து இப்படி பிரிக்கணும் ஜான். எப்படி சொல்லணும்னா தாகவோ தோஷு ஹங்யூ லவ்ஷு ஹானியூ லவ்ஷு. ஓகே அப்படி எப்படி சொல்கிறாங்கன்னா ஹீஸ் ஷீ அண்ட் மீ ரெண்டு பேரும் ஒருத்தர் விடாமல் சைனீஸ் டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சைனீஸ் டீச்சர் நானும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் தாகவோ அதாவது அவளும் நானும் ரெண்டு பேருமே வந்து சைனீஸ் டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே சரி. ஓகோ தாமன்யோ ஜிக ஹைஸு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தே ஆஸ் சில்ட்ரன் வந்து இருக்காங்களான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தாமன்யோ லீகன் லியாங் க ஹன்ஸு தோஹன் பியாவ்லியாங். ஐ ஹாவ் வந்து 6 சில்ட்ரன்ஸ். அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சங் ஹன்ஸு சக ஐஸு சிங் நியாங் ஜி ஷவ் ஸ்ரீ அவங்களுக்கு வந்து என்ன ஏஜ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தா ஜிங் நிங் ஜின்யன் சீஸ்வி 7 years old அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நென் யோஷன்மா நான் என்ன மறந்துட்டேன். ஓகே வாண்ட் ஓகே வாட் யூ வாண்ட் அப்படின்ற மாதிரி அதாவது என்ன சாப்பிட்றதுக்கு வேணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓயாவ் லிங் க பவுஸு லியாங்க பவுஸு ய பை ஈபை நியோஐ ஓகே பவுஸு அப்படின்னா ஓகே டம்பிள்ஸ் மாதிரி. டம்பிள்ஸ் இல்ல டம்ப்ளிங்ஸ் ஓகே பவுஸ் ஓகே. அப்புறம் ஈபை நியோனை ஐ வாண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்காங்க மேம். ஆமா அதாவது நம்பர் அதாவது ஒரு கப் மில்க். ஓகே 6 அதாவது ஃப்ரண்ட்ல சொல்றேன். ஓயா லியாங்கனா 2 பவுஸ் வேணும். ஓகே 2 பவுஸ் சிங்கிள் கப் மில்க் வேணும் அப்படின்ற மாதிரி. அவங்க எங்க மில்க் குடிக்கிறாங்க சும்மா இவங்க போட்டுருக்காங்க. இது மேபி ஆமா அவங்க மில்கே இல்ல அந்த ஊர்ல மில்கே இல்ல. இது வந்து என்ன சொல்றது பவுஸ்ன்றதுக்காக பவுஸ் வந்து அந்த இது பன்னு தானே அன்னைக்கு தானே அதை பார்த்தோம். டம்பிள்ஸ் அப்படி இல்லைன்னா நூடுல்ஸ் ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான். இந்த கொழுக்கட்டை மாதிரி உள்ளுக்குள்ள ஓகே அவங்களோட ட்ரெடிஷனல் ஃபுட். சோமாசா அது நம்ம ஊர்ல மோமோஸ் அது நம்ம ஊர். இது பலகாரத்துக்கு பேரு மோமோ. இவனுங்களா வச்சிருக்கானுங்களா இல்ல என்ன இல்ல அது வந்து இது அந்த கல்ச்சருக்கும் இந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பேர் வச்சிருக்காங்க. செம்ம டேஸ்ட் மேம் வேற லெவல். அது அந்த ஊர்ல அப்படி இல்ல இது வந்து ஸ்வீட் வச்சிருந்தா நல்லா இருக்கும் மேடம். பட் இல்ல பன்னிக்கறி வைப்பாங்க உள்ள, அது சுத்தமா சாப்பிட முடியாது. ஒரு மாதிரி அதான் அந்த வெஜ் வந்து நல்லா இருக்கும் மேடம். ஆமா அந்த க்ரீம்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட நம்ம சாப்பிட தோணும். இதே மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து ஃப்ளாட்டாக நம்ம இட்லி இருக்கு பார்த்தீங்களா, இட்லி மாதிரி தான் சேம் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த க்ரீம் இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பட் இதில் வந்து இந்த பன்னிக்கறி உள்ளே ஆட் பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி வாடையா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும்.
நான் இல்ல உங்களுக்கு இதுல கம்போஸ் ஜான் வந்து சொன்னது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? நான் வந்து ஆக்சுவலா நான் இதுல வந்து சிக்கனோ வேற ஏதோ ஆக்சுவலா அவங்க கொடுக்கும்போது பீஃப் இல்லைன்னா போர்க்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. நான் இதுல சிக்கன் இல்லைன்னா வெஜிடேரியன் சொல்ல சொன்னேன். அவங்க வந்து சரி இது போர்க் இல்லைன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க, நானும் சாப்பிட்டேன். புரியுதா? ஹரி அவர் ஆல்ரெடி போர்க்கே சாப்பிட்டுட்டாரு. இல்ல இங்க ஆனா வந்து அதோட சைட் டிஷ் ஈக்குவலா ஒரு இருக்கு க்ரீம் மேடம். மாதிரி கொடுத்தாங்க மேம், கொஞ்சம் காரமா இருந்துச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஓகே, காரமா இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஓகே. ஆமா, ஏன்னா அந்த டைம்ல நான் ரைஸ் சாப்பிட்டே கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேல இருந்துச்சு. அதனால சடனா காரம் சாப்பிட்டோன்னா ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. கரெக்ட் கரெக்ட். அதாவது நம்மளுக்கு ஒண்ணுமே காமிக்காம இருந்து ஏதாவது ஒண்ணு அந்த ஊர், அதாவது நம்ம ஊர்ல டச் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு இது கிடைச்சிருச்சுன்னா நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? ஓகே, அந்த மாதிரி. அப்போ ஆகும்போது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அரிக்கு வந்துட்டு இப்போ நாம் என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். க்ரீமு ஸ்வீட்டு அது மாதிரி வெளில உள்ள வச்சு கொடுத்துருவாங்க, நானும் சாப்பிடுவேன். மற்றபடி இந்த நான் வெஜிடேரியனோ இல்லை வெஜிடேரியன் வச்சு கொடுத்தா கூட என்னால் சாப்பிட முடியாது ஜான். இல்லை மேடம், சீரியஸாக இங்கே வந்ததுக்கப்புறம் வெஜ்ஜு தான் மேடம். ஏன்னா நீங்கள் வந்து நம்மள மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ண மாட்டாங்க மேடம் இந்த நான்வெஜ்லாம். அங்கே கடையில் வாங்கினாலே அது ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. எத்தனை நாள் இருக்கோ அது எப்படின்னே தெரியாது. ஒரு மாதிரியாக வந்து நமக்கே ஒரு ஃபீல் ஆகும். மீனாக இருக்கட்டும், இந்த கறி, சிக்கன், மட்டன் மேக்ஸிமம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இங்கே ஃபோர்க்கு ப்ளஸ் வந்து சிக்கன் மேக்ஸிமம் அதிகமாக எடுத்துக்குவாங்க, மீன் எடுத்துக்குவாங்க. அது நம்ம ஊர்லனா ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கூட இது பண்ணுவாங்க, அன்னன்னைக்கு கூட சேல் பண்ணிடுவாங்க, நல்லாயிருக்கும். இது ஒரு ஃபீலே இருக்க மாட்டேங்குது மேடம். ஒரு அந்த நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீலே இருக்க மாட்டேங்குது. ஓகே, நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே இல்லை. ஆனால் நீங்கள் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனா நீங்கள்? இல்லை, நான் நான் வெஜிடேரியன் மேடம். பட் இங்கே வந்து சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. ஆமாம், ஒரு மாதிரியா நான்வெஜ் சாப்பிட்றதுனால சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஓகே, அப்படின்னா எனக்கு பரவாயில்ல ஜான். ஓகே, ஒரு நான் வெஜிடேரியன் அளவுக்கு யோசிக்க வைக்குது அப்படின்னா நல்லா இருக்கு. சரி சரி. இது நீஹாவ் காயத்ரி, நீஹாவ் மோகனப்பிரியா. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். சரி, இதை வந்து ஒரு வாட்டி எல்லாரும் படிச்சிருங்க. இது யோகேஷ், நீங்கள் ஒரு வாட்டி படிச்சிருங்க யோகேஷ். ஓகே. ஷிஷாங் சோபியா. எப்படி சொல்லணும்? ஷஷாங் சோபியா. ஷிஷை. ஓகே. ஷினி ககமா. ஓகே. ஷென் ஷ்வை. ஓகே. ஷிவோ நான் பாங்கியோ. ஷிவோ நான் பாங்கியோ. நீ டைட்டாய். ரோ ஷென்மா. கோங்ஜோ. தாஷி லுஷி. நீ நூ பாங்கி ந தாஹ ஓ டௌஷி. ஹன்யூ லௌஷி. Taman yo chio ge haize. Taman yo lia ge haize. Dauhan yo liang. Sugar haize. Jinian chisua. Ta jinian chi Sri. Ninyo Sharma. Oyo Liang Bowser. eBay. நியோனைக்கும் நைனைக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். ஓகே, நைனா பாட்டி, நியோனைனா மில்க். ஓகே மேம். ஓகே, இது ஹரி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிடுறீங்களா? ஓகே மேடம், ட்ரை பண்ணுறேன். Something to find
Shishai. Chaupian Shishai. Chaupian Shishai. Mm. Gagama Chen Shui. Chen Shui. Chen Shui. Shiwu Nan Pengqiu. Nan Pengqiu. Shivu Nanpangyo. Okay. Nan Pengqiu. Shiwa Nan Pengqiu. Ni Tatai Shuyu Sanma Gangchu. Ni Tai Tai. Tai Tai. Ni Tatai. Tai Tai. Okay. Ni Tai Tai. Okay. Tasu Lucy Ni Nu Panqiao Ne Taki Otu Taki Wo Lucy Tahawo. Takawo Lucy Hanyu Lasi Laushe. Hanyu Laushe. Hanyu Loshe Hanyu Loshe Okay. Tamanyo Si Jiga. Tamanyo Jika Haisi Heiser. Asher Heiser. Heiser Heiser. Heiser. Haishu Shil தான் வருது உங்களுக்கு பாத்தீங்க. Okay. Okay, sorry. It's okay. Tamanyo Liang Kaishi Heiser. Haishu Tukin Dogan okay Dohan Pyoliang. Dogan Pyongyang Pyongyang Okay. Jugu Haishu Xinyan Sishu Jinian Shui. Sui. Jishui The Chinchin Shui அது QI என்ன மேடம் வரும் Q7 அது வந்து Chi Shui Niyo Sanma Oyo Lingyang Chi Baishi UP யூபியா. PI ஒன் கப் இருக்குல்ல ஈபை. ஈனா ஒன்னா மேடம் ஈபை ஒன்னு. எஸ். ஈபை நுண்ணியாய் நியோனாய் ஓகே. ஈபைனா இது மில்க். ஈபை நியோனாய் 1 கப் மில்க். இல்ல நியோவா இல்ல நியோவா நியோ நாய். மேட்ரிக்ஸ்ல வந்து அந்த கேரக்டர் பேரு நியோ தானே? மேட்ரிக்ஸ் பாத்துட்டீங்களா படம்? இல்ல மேடம் அதெல்லாம் நியோ நாய் பாத்துர்க்கேன் மேம். அதுல வந்து வரக்கூடிய அந்த லீட் கேரக்டர் பேரு நியோ தானே? நியோ நாய் அந்த மாதிரி சொல்றோம். நியோ நாய் மேல ஏத்தி சொல்றோம். நியோ நாய். சரி, இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு வேலை. என்ன வேலைன்னா இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை படிச்சுட்டு இந்த ஆன்சர்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணோம். ஓகே, ஸோ இதை நான் ரெண்டாக வந்து இது பண்ணிடுறேன். இப்போ இந்த புக்கை ரெண்டாக பண்ணாலும் நம்மளுக்கு ஒன்றும் அது ஓகே, இந்த அளவுக்கு தான் வருது. ஓகே, கொஞ்சம் பெருசு பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, எஸ். இப்போ வந்து 3 கொஸ்டின் இங்கே இருக்கு பாருங்கள். இதிலேருந்து படித்து புரிஞ்சுக்கிட்டு இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம் நம்ம. ஸோ இது ஹரி உங்களுக்கு வேலை இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு 1 லைன் 2 லைன் புரிஞ்சிக்க முடியுதான்னு மட்டும் பாருங்கள். இது வந்து நீங்களாக வந்து படித்து புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம படிச்சுலாம் காமிக்கலாம் வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்களாக மனசுக்குள்ளே படிச்சுட்டு இதுக்கு என்ன சொல்லலாம், இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து டீகோட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஜான் யோகேஷ் நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சதில்ல? புரிஞ்சுதுண்ணா. ஓகே, பிரியா அண்ட் இது காயத்ரி நான் என்ன சொன்னேன் புரிஞ்சது இல்லையா உங்கள் 2 பேருக்கும்? இது படித்து இது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இல்லையா? இது வந்து படிச்சுட்டு இது 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஆன்சர்னால் அது வந்து நீங்கள் நோட் புக்கில் எழுதணும். ஓகே மேம். ஓகேவா? சரி, அந்த ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் எழுதுங்க. ஃபுல் பேராகிராஃபை எழுத வேண்டாம். கரெக்டாக அதுக்கு 5 மினிட்ஸ் தான் டைம், அதுக்கு மேலே போக மாட்டோம். ஓகே, இப்போ 5:30க்குலாம் we have to answer. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்களா மேம், எனக்கு வர மாட்டேங்குது.
இல்லை இதுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மேலே இருக்கிறது மறைஞ்சிரும். 2 பேஜாக இருக்கு இல்லையா? ஓகே மேம். நான் என்ன பண்ணுறேன்னா இது அப்படியே எடுத்து தனியாக உங்களுக்கு இதில் கொடுத்துட்றேன். அதில் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் அதை கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்க முடியுதான்னு பாருங்கள். யோகேஷ், ஜான் உங்களுக்கும் அனுப்பிச்சி விட்ருவோம் 2 பேருக்கும். அனுப்பிட்டு டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். அனுப்பிட்டு இப்போ 26 ஆயிடுச்சா? சரி, ஓகே. ஓகே, ஸோ அப்போ வந்து 5:31 நான் அனுப்பிச்சிட்டேன். One more minute.
அஸ்வினி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேம். சரி, இது டைம் ஆயிடுச்சு. we are just going to discuss the answers now. ஓகே, இங்க என்ன சொல்றாங்க? வாங் ஷியாயுன் ஜியா யோஜி கோரன். யார் சொல்றீங்க ஆன்சர்? வாங் ஷியாயுனோட நான் சொல்றேன். சொல்லுங்க ஜான். மேம் நான் வாங் சொல்றேன். ஷியான் யோ ஜியோ யோ ஜியோ யோ சி கௌரன் சி கௌரன் சு கோரன். வாங் சி ஷியாயுன். கௌரன் எஸ், வாங் ஷியாயுன். ஷியாயுன் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாமா? வாங் ஷியாயுனுடைய ஃபேமிலியில் வாங் ஷியாயுன் ஜியா யோ சு கோரன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது பெய்பைஷு லீனா ஜியாத ரென்மா. பெய்பை வந்து லீனா ஃபேமிலியோட பர்சனான்னு கேட்குறாங்க. இதுக்கு யார் ஆன்சர் பண்ணுறீங்க? யோகேஷ், யூ வில். கேன் யூ மேம் நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கலையா? சரி, நீங்க ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட். ஓகே, ஜான் அவசரப்பட்டு ஆன்சர் சொல்லிட்டார்ல. ஓகே, செகண்ட் ஒன் எனக்கு நான் வந்து ஜி இது காயத்ரியும் இது பிரியாவும் சொல்லலைன்னா தென் யூ கேன் ஆன்சர். ஓகே ஜான். ஓகே பிரியா ஆன்சர் இருக்கா உங்களுக்கு? எஸ் மேம். லென்னா ஜியா யோகோ யோகோ இல்ல 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 அப்படி கேட்கல அவங்க. ஸோ பெய்பைன்றது நேம் ஆஃப் த பர்சன். ஓகே, பெய்பை இஸ் லீனாஸ் ஃபேமிலி பர்சனா அப்படின்னு கேட்குறேன். பெய்பை இஸ் லீனாஸ் ஃபேமிலி பர்சன் அப்படி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பெய்பை வந்து அவங்க வீட்டு நாய்க்குட்டின்னு நினைக்கிறேன் இல்லையா? வாங் ஷியாயுன் ஜியாயோ சு கோரன். ஓகே, வாங் ஷியாயுன் ஜியாயோ சு கோரன் தா பாப்பா ஷி ஈஷன் மாமா ஷி லவ்ஷு தா ஹையோ ஈக கக. அதாவது அவனுக்கு ஸ்டில் ஹி ஹாஸ் அ எல்டர் பிரதர் சர்ஷு தாமன் ஜியாத சௌப்பியன். திஸ் இஸ் தர் ஃபேமிலி ஃபோட்டோ. லீனா ஜியா ஈகோங்யோ பூகோரன். இது ஜான் பூகோரன் சொல்கிறாங்களே ஜான். சொல்லுங்க மேம். நீங்கள் சு-கோரன் சொன்னீங்களே. ஃபர்ஸ்ட் இதுல வந்து அப்படிதானே மேம் இருந்துச்சு. இதுல இருக்கிறது அதான் வந்து பூகோரன்றாங்க போல இருக்கு. ஓகே, பூகோரன். அது ஏன்னா இங்க பாருங்க லீனா ஜியா தானே கேக்குறாங்க. வாங் ஷியாயுனுடைய ஃபேமிலியில வந்து ஓகே 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 மேல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே அதானே. ஆமா ஆமா கரெக்ட். ஓகே ஓகே, லீனாவுடைய ஃபேமிலியில வந்து தான் 5 பேர். வாங் ஷியாயுனோட ஃபேமிலியில சு தான். கரெக்ட். லீனா ஜியா ஈகோங் ஆல் டுகெதர் பூகோரன் மாமா ஈக கக லியாங்க ஜெஜ ஹதா ஹையோ பைபை. அப்போ வந்து அப்பா அம்மா அண்ணன் லியாங்க ஜேஜேனாலே வந்துட்டு அக்காவங்க 2 பேர், அதோட சேர்த்து இவன் 3 4 5. அப்போ வந்து அந்த நாய்க்குட்டியை சேர்த்துலாம் சொல்ல. ஹையோ பைபை ஷு தாத ஷியாகோ. அப்போ வந்து ஹையோ பைபைனா ஆல்சோ ஹேஸ் பைபை இஸ் ஹர் ஸ்மால் டாக். ராஜு அப்படின்றது யாரு? மேம் நான் தான் காயத்ரி மேம். காயத்ரியா? என்ன காயத்ரி அங்கேருந்து இது போகுது?
இதில் வந்துட்டிங்களா? சரி ஓகே. அதுல வாய்ஸ் கேட்க மாட்டேங்குமா என் ஃபோன்ல? அதான் இது என்னடா அது அப்படின்னு பார்க்குறேன். காயத்ரி இருந்து தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான் கேட்டேன். ஓகே. ஆனால் நேத்தியும் இதே இதுதான் பார்த்தேன். சரி சரி ஓகே. சரி ஸ்மால் டாக். அப்போ லியூ யூபிங்கோடைய ஃபேமிலி வேற சொல்கிறாங்க இப்போ. அப்போ இதில் 3 பேருடைய ஃபேமிலியை பற்றி பேசுகிறாங்க இல்லையா? வாங் ஷியாயுனுடைய ஃபேமிலியை பற்றி பேசுகிறாங்க, லீனாவுடைய ஃபேமிலியை பற்றி பேசுகிறாங்க, லியூ யூபிங்கோடைய ஃபேமிலியை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இப்போ நம்ம 2வது கொஸ்டினுக்கு வந்து பெய்பை ஷி லீனா ஜியா த ரென்மா அப்படின்னு கேட்டால் பெய்பை வந்து லீனா ஜியாவுடைய இது ஃபேமிலி பர்சன் இல்லைன்னு சொன்னோம். அதுக்கு வந்து நம்ம அப்படிலாம் சுற்றி வளைச்சு சொல்கிறதுக்கு பதில் என்ன சொல்லலாம்? பெய்பை ஷி லீனா த ஷியாகோ. முடிஞ்சிருச்சு ஆன்சர். ஓகேவா? பெய்பை ஷி லீனா த ஷியாகோ. ஸோ பெய்பை இஸ் லீனாஸ் ஸ்மால் டாக். இட்ஸ் அ பப்பி ஒன்லி. லியூ யூபிங் த நியூயார் செமையாங். லியூ யூபிங்னு என்ன அர்த்தம்? லியூ யூபிங்கோடைய வீட்டில் வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க டாட்டர் வந்து எப்படி இருக்கா? இது காயத்ரி நீங்கள் ஏதாவது ஆன்சர் பண்ணுறீங்களா? லியூ யூபிங் த நியூயார் செமையாங். மேம் நியூயார்க்னா டாட்டர் மேம். ஆமாம். செமையாங்னா ஹவ் அபவுட்? ஹவ் அபவுட்? லியூ யூபிங்கோடைய டாட்டர் வந்து எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஹவ் அபவுட்னா எப்படி இருக்காங்க? லியூ யூபிங் ஜியாயோ சான்கோரன். ஜான் உங்ககிட்ட ஆன்சர் இருக்கா? அதுதான் இருக்கு மேம். சொல்லுங்க. லியூ யூபியன் த நியூயார் ஹங்மாங். ஹன்மாங். அவ்வளோதான் இல்லையா? ஸோ ஏன் அவங்க வந்து இதுவாக இருக்காங்கன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஜின்யன் யோ கங்சின்கன்னா இது பியானோ கிளாஸ் இருக்கு. ஹையோ இங்கியூக்கு இங்கிலீஷ் கிளாஸ் வேறு இருக்குது. அதனால வந்து செமையாங்னா இப்போ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்போ நீங்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்கீங்க இல்லையா? யூ ஆர் ஆல் நீமன் யோ ஹன்மாங் இல்லையா? நீமன் யோலாம் சொல்ல முடியாது. நீமன் ஷியூ ஹன்மாங். யூ ஆர் ஆல் வெரி பிஸி ஷெடியூல்ஸில் நம்ம இருக்கோம். ஸோ அங்கே வந்து ரெஸ்பெக்ட் டு தேர் இது வந்துட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கங்சின்க இங்கியூக்க. கங்சின்க அப்படின்றது வந்துட்டு பியானோ கிளாஸு. ஹையோ ஆல்சோ ஹேஸ் இங்கியூக்கான இங்கிலீஷ் கிளாஸும் இருக்குது. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி வந்து சைனீஸ் பர்சன் வந்து இங்கிலீஷை கொஞ்சம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரைவேட் கிளாஸஸ் வந்து போவாங்க. அதனால் இங்கேருந்து டோஃபல் படிச்சுட்டு போகிறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இந்த டோஃபல் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, இன்னொரு டோஃபல் இருக்குது. அது எல்லோரும் இந்த ஆஸ்திரேலியாலாம் போகிறதுக்காக எழுதுவாங்க. அந்த எக்ஸாம் இல்லை, இது வந்து டீச்சர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டோஃபல் இருக்குது. அந்த எக்ஸாம் வந்து முடிச்சுட்டு வந்து போனோன்னா அங்கே வந்து இங்கிலீஷ் வந்து கிளாஸ் எடுக்கலாம். ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நம்ம இங்கிலீஷ் வந்து லெசன் வந்து டீச் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு நல்ல சேல்ரி சைனாவில். ஏன்னா வந்து அவங்க இந்த மாதிரி ப்ரைவேட் கிளாஸஸ் வந்துட்டு இங்கிலீஷ் வந்து இது பண்ணுவாங்க. நல்ல கொஞ்சம் இதுவாக இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் வந்து வெல்த்தி ஃபேமிலிஸ் வந்து தே டேக் தர் சில்ட்ரன் டு த இங்கிலீஷ் கிளாஸஸ். ஸோ அப்போ லியூ யூபிங் த நியூயார் செமையாங்கன்னா நியூயார் இஸ் ஷி ஹன்மாங். ஸோ ஷி இஸ் த டாட்டர் இஸ் வெரி பிஸி. அதான் செமையாங்கன்னா அர்த்தம் வெரி பிஸி ஷெடியூலில் இருக்காங்க. ஓகே. இப்போ இது பேர் என்ன? மோகனப்பிரியா, இதை அப்படியே ஃபுல்லாக படிங்க. Tajia how watching ma Jia வாஷிங் மா Jiao ma Dawei Shi Meiguran Woman Jia I Kong Yo U Kouran Papa Mama Gaga Hawo Hayo Yuhan She Wo De Gao Jinian Liang Sui Wo Papa She Lo Xie
我妈妈是工程师，ம்我哥哥是经理，ம்我的老师是陈老师，ம்我们都ம்很喜欢安详的。ம் 我有3个中国朋友，ம்王家勇、ம் 中国ம் 卢友斌。லூ யூபிங் ஓகே சரி இப்போ நெக்ஸ்ட் யோகேஷ் ஃபுல்லாக படிச்சிருங்க 大家好， ம் 我姓马， ம்叫马大卫， ம் 是美国人， இது வெயிட் ஓமன் ஜெய் ஜெய் மாதா தெய்யா叫马大卫， ஆ ஓகே கரெக்ட் எனக்கு ஏதோ இந்த பெங்காலியில் கேட்ட மாதிரி இருந்தது ஆ 是美国人， ம் 我叫 ம் 义工有，有个人， ம் 爸爸妈妈、哥哥和我， ம் 还有主安。 ம் 主安是我的狗，今年2岁。 ம் 我爸爸是露西，我妈妈是龚生菜， ம் 我哥哥是经理，我的老师是陈老师， ம் 我们都很喜欢他。我有3个中国朋友，很喜欢中华陆友斌。 லியூ யூபிங் ஓகே நெக்ஸ்ட் காயத்ரி படிங்க 大家好，我姓马， ம் 叫马大卫，是美国人。 ம் 我们家一共有我工人，爸爸妈妈、哥哥和我， ம் 还有约翰。 ம் 约翰 ம் 是我的狗， ம் 今年2岁，我 ம் 爸爸是老师，我妈妈是工程师， ம் 我哥哥是经理， ம் 我的老师是陈老师， ம் 我们都很喜欢他。我有3个中国朋友， ம் 王强、宋。 அது சேவ் பண்ணது வரைக்கும் ஓகே நமது ஓயோ சாங்க சொங்கோ பங்கியோ காயத்ரி எங்க விட்டேன்னு தெரியும். தோ 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 இங்க இருக்கு லாஸ்ட் லைன் ஓயோ சாங்க சொங்கோ我有3个中国朋友，王强、宋华和刘北。 லியூ யூபிங் லியோ யூபிங். ஏதோ தைப்பை சொல்கிற மாதிரியே இருக்கு எனக்கு என்னமோ ஓகே சரி ஸோ இங்கே இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா தாஜா ஹாவ் ஓசிங் மா ஜாவ் மா தாவை ஷி மை கோரன் ஓஜா யுகோங் யோ உகோரன் பாப்பா மாமா கக ஹவோ ஹையோ யுஏஹான்றது நேம் ஆஃப் த டாக் யுஏஹான் ஷு ஓதாகோ Junior Lang Sui, 我爸爸是卢氏，我妈妈是工程师，我哥哥是经理，我的老师是陈老师，我们都很喜欢他。我有3个中国朋友，王小云、陈华和刘宇斌。ஸோ இந்த ஃபாஸ்ட்டு வந்து எடுத்த உடனே வராது கொஞ்சம் போக தான் வரும்
சரி அதான் இப்போ நான் இதில் இங்கிலீஷ் மீனிங் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ ஹலோ எவ்ரிபடி, என் பேர் வந்து இது மா. ஸோ அவங்களுடைய சர்நேம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களுடைய கல்ச்சரில் சர்நேம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து சிங்குன்னு தான் சொல்லுவோம். ஸோ என்னை வந்து ஜோ மா தாவைன்னு சொல்லு. இது வந்து இந்த தாவைன்றது வந்து அவங்களுடைய டெக்கோனேம், இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறது, வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறது. ஸோ ஓமன் ஜியா எங்கள் ஃபேமிலியில் மொத்தமாக சேர்த்தோன்னா நாங்கள் வந்து 5 பேர் இருக்கோம். அதில் அப்பா அம்மா, எங்கள் அண்ணன், நான், ஹயோ யுவேஹான், எனக்கு வந்து யுவேஹானும் இருக்குது. யுவேஹான் ஷி ஓதகோ இஸ் மை டாக். ஜினியன் லியாங்சுய், அதுக்கு இந்த வருஷம் 2 வயசு ஆயிடுச்சு. ஓ பாப்பா ஷி லுஷு, என்னோட அப்பா வந்து லாயர், என்னோட அம்மா வந்து ஒரு இன்ஜினியர். ஓ கர்கா ஷி சிங்லி, என்னோட அண்ணா வந்து ஒரு மேனேஜர். ஓ த லவ்ஷு, என்னோட டீச்சர் வந்து ஷி சென் லவ்ஷு, அவங்க பேர் வந்து சென்னை. ஓமன் தோ ஹன் ஷீகன் தாக், நீங்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓயோ சான்க சொங்கோ பங்கோ, எனக்கு ஐ ஹவ் 3 Chinese ஃப்ரெண்ட்ஸ், வாங் ஷியாயின், சொங்ஹுவா, ஹ லியூ யூபிங் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து இது ஹரி ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா இல்லை எப்படி? இல்லை மேடம், மேடம் முடியலையா? சரி ஓகே. ஜான், நீங்கள் படிச்சிருங்க ஒரு வாட்டி. Tajia hau coaching ma chio mata bai si mai guran oman jio igau yu u gauran ஊகோரன், okoran papa mama gaga a o hai yu yuan யுவேஹான், yuhan yuhan shi o the go chintian ஜின்னியன். ஜின்தியன்னா இன்னைக்கு நான் எழுது ஜின்னியன். okay jinian lian chu லியாங் ஸ்வீ, ஸ்வீ lian chui ஸ்வை இல்லை ஸ்வீ, ஸ்வைனா Shui. வாட்டர் வந்துடும். shu ஸ்வீ ஸ்வீ sui okay o papa shi இப்படி Sui. சொல்லுவாங்க. ஸ்வீ. sui அது நீங்கள் எஸ்ஹெச் சவுண்டு வருது. எஸ்ஹெச் வந்துச்சுன்னா அது வாட்டர் மாதிரி ஆகிடும். ஸ்வீ sui 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 ஸ்வீ. எஸ். okay sui ஆ o papa shi lushi o mama shi gongchen shi o gaga shi jingling o the laushi shi chang laushi o mando han xia shuguan the oyo chan ga chango pangyu ஓகே. o chiao yon song hao சொங்ஹா, song wang a liu yupian லியோ யூபின். liu yupin ஓகே சரி. இப்போ நீங்களே சொல்லிடுவீங்க எல்லாருக்குமே ஆன்சர் இல்லையா. ஸோ மொத்தம் 5 6 அடப்பாவீங்களா 6 கொஸ்டின் கொடுத்துருக்கானுங்களா இவனுங்க? நிறைய இருக்கே. சரி ஓகே. ஆளுக்கு ஒவ்வொரு கொஸ்டின். இப்போ தான் நான் தான் எல்லாத்துக்கும் மீனிங் போட்டேன் இல்லையா. ஓகே இப்போ நான் ஒவ்வொருத்தருடைய பேர் இந்த இடத்துல எழுதிடுறேன். ஓகே, காயத்ரி, யோகேஷ், ஜான், அதுக்கு அடுத்தது வந்து மோகனப்பிரியா. மேம் எனக்கு மட்டும் எதுக்கு மேம் நீளமாக கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது பிரியா. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இது சும்மா போட்டு ஹரி சும்மா ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து இங்கே வந்து யார் இருக்கா? அஸ்வினி தான் இருக்கா. எதுக்கும் போட்டு வைக்கிறான். சரி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேனே. ஓகே ஓகே. ஸோ காயத்ரி, மா தாவைஷி நாகோரன். மா தாவை ஷி மெய்கோரன். ஆஹா ஈஸி இல்லை. ஓகே வெரி குட். மா தாவை யோ ஜேஜேமா யோகேஷ். மா தாவை மா தாவைக்கு அண்ணா இருக்காரா? ஜேஜே சாரி அக்கா இருக்காங்களா? ஜேஜே அக்கா இருக்காங்களா? இல்ல மேம். இல்லைன்றத நம்ம சைனீஸ்ல சொன்னோம். இல்ல மேம். இல்ல இல்லைன்ற தமிழ் இல்லை. புஷ். ஐயோ இது யோகேஷ், யூ ஹேவ் டு டெல் லெட் மீ நோ இன் சைனீஸ் லாங்குவேஜ். எப்படி சொல்லணும்? மேயோ 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 ஜேஜே எப்படி சொல்லணும்? மேயோ ஜேஜே. மேயோ ஜேஜே. மேயோ ஜேஜே. அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும். தான்ஷு, பட் ஹி ஹேஸ் 2 எல்டர் பிரதர்ஸ். தான்ஷு தாவை. சொல்லுங்க. தாவையோ தான்ஷு அர்கன்னு வேண்டாம். அப்போ லியாங்கன்னு அவங்க தான் அழகாக கொடுத்துருக்காங்கல்ல. தான்ஷு தாவையோ லியாங்க கக. தான்ஷுன்னு அர்த்தம் பட். ஓகே பட்டுன்னு சொல்லணும்னா தான்ஷு. ஓகே சரி. ஜான், யுவேஹான் ஜினியன் ஜிஸ்வி இந்த வருஷம் என்ன வயசாகுது யுவேஹானுக்கு? ஜுஹா இந்தியன் ஜி லியோங் ஷொய். ஜீன்றது கொஸ்டின் வேர்டு ஜான். ஓகே ஷொய் ஷுய்
என்னது ஸ்வை ஸ்வையா லியாங் ஷை லியாங் ஸ்வி ஸ்வி ஸ்வி. இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த சுயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து பண்ணுவாங்க, பருப்பு. தெரியும் மேம், உள்ள பருப்பும் வெள்ளமும் வச்சிருக்கோம். அது சொல்லுங்க கொஞ்சம். ஸ்வி சுயா அப்படி வரணும். அந்த அதை வந்து அந்த எண்ணெயில் போடும்போது சுயின்னு ஒரு சத்தம் வரும், அதனாலே அதுக்கு பேர் சுயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுட்டு சொல்லணும், சுய். ஓகே, லியாங் எஸ், லியாங் சுய் எஸ். மேம் ஆக்சுவலாக ஒரு டவுட்டு, இதில் வந்து 2 years old அப்படின்னு போட்டிருக்கு மேம். ஆனால் வந்து ஆர்ன்னு மென்ஷன் ஆகலையே, அதனால யோசித்தேன். ஏய், நான் நிறைய கிளாஸஸில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் சொல்லியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். லியாங் லியாங் ரெண்டுமே 2 தான். அப்படியா? சொல்லலை மேம். சொல்லலையா? விட்டுட்டேன்னா வெரி குட். அதான் வந்து இந்த யோகேஷும் வந்து எர்க லியாங்குன்னு. ஆனால் சரி, எப்படி இது எப்படி கண்டுபிடிச்சாங்க யோகேஷ்? நான் லியாங்குன்றது இங்கே இருக்கு, நான் எதுவும் அதுக்கு மீனிங்கும் போடல, பட் யூ செட் எர்க இன்ஸ்டெட் ஆஃப் லியாங்க யூ செட் எர்க. நீங்க சொன்னீங்களா மேம் 2 சொல்லிட்டு, அது ஜம்ப் சொன்னேன். ஓ, அது வச்சு சொல்லுங்க. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி இந்த கெர்ன்றதுக்கு போக மாட்டாங்க. ஏன் கெர் போக மாட்டாங்கன்னா வந்துட்டு அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸை ஏற்படுத்துதுன்றதுனால கெர் போக மாட்டாங்க, லியாங்கு தான் போவாங்க. இப்போ வந்து மணி 2 மணி ஆகுதுன்னா லியாங் தேன் தான் சொல்லுவாங்க. எனக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்கன்னா நான் லியாங் கதன் தான் சொல்லணும். இது வந்து அதே மாதிரி என்கிட்ட வந்து ஒரு 2 கார் இருக்குது அப்படின்னா லியாங்க சேர்ன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி லிவிங் நான் லிவிங் எல்லாத்துக்குமே நம்ம லியாங்கு தான் யூஸ் பண்ணோம், ஈவன் டைமுக்கு கூட. ஓகே, அதனால கெர்ன்றது வந்துட்டு இந்த பணம் இருக்குது பார்த்தியா, அதுக்கு மட்டும்தான் அவங்க கெர்ன்னு போவாங்க. இப்போ வந்து 20 யுவான் நீ கொடுக்கணும் எனக்கு அப்படின்னா அவங்க வந்து யர்ஷு யுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. 20 யுவான் 20 ரென்மின்பி எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னா தான் தே வில் கோ. இல்லைனா கெர்பை 200 யுவான் கொடுக்கணும் அப்படின்னா தான் தே வில் யூஸ். மற்றபடி இந்த லியாங் வந்து பணத்துக்கு மட்டும் அது வராது, பணத்துக்கு மட்டும் இவங்க கெர் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இது எதுக்கெல்லாம் வந்துட்டு 2 வர வேண்டிய இடத்துலலாம் லியாங் தான் போடணும்னு சொல்லி எம்பசைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது ஒரு பாயிண்ட் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மா தாவை த பாப்பா ஜோ ஷம்ம கொங்ஸுவோ, இது யாரு? மோகன பிரியாக்குல. ஓகே, ஸோ மா தாவை. ஓகே, அது டேவிடோடைய அப்பா வந்து என்ன வேலை பார்க்குறாரு, அவங்க அம்மா என்னவா இருக்காங்க? பிரியா சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. மா தாவை பாப்பா பாப்பா से லூஷு கரெக்ட், லூஷு. லூஷு. மாமா से லூஷு. மாமா से கோங்சங்ஷு. வெரி குட். ஓகே, ஸோ அஸ்வினி சென் லவ்ஷு ஷிஷை. சென் லவ்ஷுன்றவங்க யாரு? அவங்க வந்து என்ன கிளாஸ் எடுக்கிறாங்க? ஹரி என்னதான் மேடம்? சரி சொல்லுங்க. ஹரி சென் லவ்ஷு ஷிஷை. நீங்க எந்த அளவுக்கு வந்து இதுவா இருக்கீங்கன்னு பார்த்தேன். எஸ், யூ ஆர் அலர்ட். எஸ், சென் லவ்ஷு ஷிஷை. இல்லை மேடம், அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த டீச்சர் வந்து எதில் பிடிக்குன்னு கேட்குறாங்களா இல்லை யாரும் கேட்குறாங்க? யாரு வந்து சென் லவ்ஷுன்னு கேட்குறாங்க. ஹூ இஸ் சென் லவ்ஷு? ஹூ இஸ் சென் டீச்சர்? அப்போ சென் லவ்ஷுவை பற்றி அங்கே என்ன லைன் வருதுன்னு பாருங்க. ஓத லவ்ஷே சென் லவ்ஷே, லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓத லவ்ஷே சென் லவ்ஷே ஓமன் தோ ஹன்ஷி இவன் தாய், எங்களுக்கு எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஷிஷை ஓத லவ்ஷு சென் லவ்ஷு ஷிஷைனா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சென் லவ்ஷு இவங்க சைனீஸ் படிக்க போகிறது இல்லை, அப்போ இவங்களை நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? என்ன சொல்லணும்னா இப்படி தான் சொல்லணும். வந்து இது வந்து யார்? இது மா தாவை தானே, மா தாவை த லவ்ஷு. எப்படி சொல்லணும்? மா தாவே லவ்ஷு. மா தாவை த லவ்ஷு. மா தாவையோட டீச்சர் தான் வந்து சென் லவ்ஷு. அதாவது இந்த ஃபேமிலிக்கு வந்து இப்போது இது வந்து தாஜியா இந்த போசிங் மான்னு சொல்கிறார் இல்லையா, ஜியா மாதாவை ஷி மெய்கோரன் ஓமன் ஜியா ஈகோங்யோ ஊகோரன். ஓகே, ஹானியோ லவ்ஷு தான் சொல்லணும். ஓகே, இவங்க வந்து அமெரிக்கன் ஃபேமிலி தான். இவங்க அமெரிக்கன் ஃபேமிலி வந்து சைனாவில் வந்து இருக்காங்க. ஸோ சென் லவ்ஷியா இவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அப்போ சென் லவ்ஷு மா தாவை த லவ்ஷு.
மா தாவை த ஹானியூ லவ்ஷு. சென் லவ்ஷுன்றது வந்து சென் லவ்ஷு அப்படின்றது வந்து சென் டீச்சர். ஓகே, இதில் எது டீச்சர் எது பேருன்னே எனக்கு புரியாது அந்த அளவுக்கு. கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். சென் டீச்சர் இஸ் டேவிட்ஸ் டீச்சர், டேவிட்ஸ் சைனீஸ் டீச்சர். அதான் நம்ம இங்கே சொல்லலாம். ஓகே, சென் டீச்சர் இஸ் டேவிட்ஸ் சைனீஸ் டீச்சர். ஓகே ஓகே, இது அஸ்வினி இந்த லைன் மட்டும் அப்படியே படிச்சிருமா போதும், நீ வந்து ஆன்சர் பண்ண வேண்டாம். அது மேம் எந்த லைன் மேம்? கடைசி லைன், 6வது லைன். மா தாவி தாவை யோ ஜி கி தொங்யோ தொங்யோ பெங்யோ தாமன் தோ ஷி ஷய் ஷய் ஷை ஷை. ஷய். ஸோ என்ன சொல்கிறாங்க? மா டேவிட் has how many Chinese friends? They all are who are all they நம்ம கேட்போம் இங்கிலீஷில் இல்லையா? நம்ம வந்து இங்கிலீஷ் அப்படி தான் கேட்போம். who are all they, யாரை அவங்கெல்லாம் அப்படின்னு கேட்டால் அவங்க பேரை சொன்னோம். நமக்கு அங்கே தான் 3 பேர் பேரை சொன்னாங்களே. ஸோ சொங்கோ பங்கியோ பாங் ஷாயுன் சொங்குவா ஹலியூ அப்படின்னு. ஸோ மா தாவையோ ஜிகு சொங்கோ பங்கியோ மா தாவையோ 3 பேர் இருக்காங்க இல்லையா? மா தாவையோ சான்க சொங்கோ பங்கியோ அந்த பேரெல்லாம் போட்டுற வேண்டியது தான், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். இதுக்கு ஓகே, கண்டக்ட் அ சர்வே இன் யுவர் கிளாஸ் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள் பிலோ. ஷெய்ஜியா யோ லியோ கோரன் யாருடைய ஃபேமிலியில் 6 பேர் இருக்காங்க? இப்போ நம்ம வந்து கேட்குறதா இருந்தால் இப்படி கேட்கலாம். அப்படியே கிளாஸில் ஒரு 10 பேர் இருக்கோம், இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இருக்கீங்க. யாருடைய ஃபேமிலியில் வந்துட்டு 6 பேர் இருக்காங்க, யாருடைய ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்க, யாருடைய ஃபேமிலியில் சி, அந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ வந்து ஓஜியான் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஷெய்ஜியா யோ லியோ கோரன் யார் ஃபேமிலியில் 6 பேர் இருக்கீங்க? என்னோட ஃபேமிலியில மேம். அப்போ என்னோட ஃபேமிலின்னு சொல்லக்கூடாது, ஓஜியான்னு சொல்லணும். எப்படி சொல்லணும் மோகன பிரியா? ஓஜியா மேம். ஓஜியாயோ லியோ கோரன் சொல்லுங்க. ஓஜியாயோ யோகோரன். லியோகோரன். ஓகே, இப்போ அதே மாதிரி நீங்கள் கேளுங்க. இப்போ ஷெய் யாருடைய ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்கன்னு கேளுங்க. ஷெயோ கக. இல்லை இல்லை இல்லை, இப்போ நீங்கள் வந்து உங்கள் கிளாஸில் நீங்கள் கேட்குறீங்க, உங்களோட வர்ச்சுவல் கிளாஸில் கேட்குறீங்க. இப்போ வந்து ஷெய் ஜியாயோ பூ கோரன் யாருடைய ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்கன்னு கேட்குறீங்க. யாராவது ஆன்சர் பண்ணுவாங்க இப்போ? ஊனா 5. ஆமாம், பூனா 5. ஓ, நான் நம்பர்ஸ் எடுக்கும்போது நீங்கள் அன்றைக்கி வரல, அன்றைக்கி லேட்டாக ஜாயின் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஷெய்ஜியா யோ ஊகோரன். ஸோ யாருடைய ஃபேமிலியில் 5 பேர் இருக்கீங்க? இல்லை. அதே மாதிரி அதுக்கு அடுத்த கேள்வி கேளுங்க. ஷெய்ஜியா யோ சுகோரன். சுகோரன். ஓஜியோ ஷீகோரன். ஸோ யோகேஷ் ஃபேமிலியில் ஓஜியா யோ வரணும். ஓஜியா யோ சுகோரன். ஷீகோரன். ஓகே ஜான், இது ஆன்சர் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லையா? ஓகே, அதுக்கு அடுத்தது கேளுங்க மோகன பிரியா. ஷெய்ஜியா யோ சன்கோரன். யாருடைய ஃபேமிலியில் 3 பேர் இருக்காங்க? ஓஜியா சன்கோரன். ஓஜியா உங்கள் வீட்லேயும் சான்கோரன் தான். ஓகே, ஸோ ஹரி வீட்டில் சான்கோரன். அதே மாதிரி காயு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓஜியாயோ சன்கோரன். ஓஜியாயோ சான்கோரன். ஓகே, அப்போ எங்கள் ஃபேமிலியில் 3 பேர் இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து ஜான் நீங்கள் கேளுங்க, யார் வீட்டில் அண்ணா இருக்கான்னு கேளுங்க. ஷையோ கக. ஷையோ கக யாருக்கு அண்ணன் இருக்காங்க? ஒன்றும் இல்லை, நான் இங்கே கேட்குறேன், கிளாஸில் கேட்குறேன். ஷையோ கக. ஓஜியோ யோ கக. ஓஜியா யோ கக. ஓகே, யார் சொன்னது இப்போ? இதுவா நீங்கள் மோகன பிரியா? ஓகே, ஷையோ கக. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜான் கேளுங்க. ஷையோ தீதி கேளுங்க. புரியல மேம். ஷையோ தீதி.
ஓகே ஓகே அதுலயே கேட்க சொல்றீங்களா? ஓகே. ஷயோ தீதி மா இல்ல மா போடலாமா மேம்? மா வேண்டாம், ஏன்னா ஷை இஸ் a very strong question word. ஷையோ தீதி. ஓகே 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 who have தீதி ரைட். ஓகே. எங்க பிரதர் யாருக்கு இருக்காங்க? 我只有弟弟。 ஓஜியாயோ தீதி. உங்களுக்கு தம்பி இருக்காங்க. ஓகே. அண்ணனும் இருக்காங்க தம்பியும் இருக்காங்களா மோகன பிரியா அப்போ உங்களுக்கு? Yes, ma'am. ஓகே சரி, அதுக்கு அடுத்தது கேளுங்க ஜான். ஓயோ ஜேஜி ஆஹா ஷெய்யோ, நீங்க ஓயோ சொல்லக்கூடாது, ஷெய்யோ ஜேஜே. சி ஷையோ ஜேஜி. ஷெய்யோ ஜேஜே. யாருக்கு அக்கா இருக்காங்க? 我只有姐姐。 அக்காவும் இருக்காங்களா? Yes, ma'am. ஓகே சரி, வெரி குட். ஸோ அதாவது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி, அண்ணன் தம்பி அக்கா. ஓகே ஸோ ஓயோ ஜேஜே, வெரி குட். ஓகே நெக்ஸ்ட். ஷையோ மைமை ஷெய்யோ மெய்மை. ஓயோ 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 மேமை. ஓகே ஓயோ மெய்மை. ஓகே வேற யாருக்கும் தங்கச்சி இல்லையா? இல்லை. ஓகே சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட் மேம் சிங்கிள் சைல்டுக்கு என்ன மேம் சொல்லணும்? நான் இனிமேல் தான் தேடி கண்டுபிடிக்கணும் காயத்ரி. மோஸ்ட்லி இந்த ஃப்ரெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் தான் சிங்கிள் ஸ்டூடெண்ட்ஸாக, அதாவது சிங்கிள் சைல்டாக இருப்பாங்களா. இப்போ சைனீஸ்லேயும் வந்துட்டிங்களா. ஸோ நான் இது வரைக்கும் இதில் தான் கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன், ஜெர்மன் ஃப்ரெஞ்ச்லேயும் தான் கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன். சிங்கிள் சைல்டுன்னா வந்து ஹாவ் செகண்ட் சைல்டு டிஸ்பென்சேஷன் டபுள் அண்ட் சிங்கிள் தெரில. இது வந்து நம்ம இதை தான் கேட்குறோம், அதாவது இன்னொரு டிக்ஷனரி இருக்குது, அதில் தான் பார்க்கணும். சைல்டுன்னா ஹைஸு, ஈக அர்த்தம் வந்து இல்லை, நான் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? ஓகே மேம். ஓகே சரி. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு யோகேஷ், இப்போ நீங்கள் கேளுங்க, யார் வீட்டில் சின்ன பப்பி இருக்குன்னு கேளுங்க. ஷெய்ஜியோ யோ யோகோ ஷியாகோ. யார் வீட்லையுமே இல்லையா? மேயோ மெய்யோ கோஜியா மெய்யோ ஷியாகோ. யார் வீட்லையும் இல்லை மேம். யார் வீட்லையும் இல்லை. அப்போ வந்து மெய்யோ மெய்யோன்னு சொல்லுங்கள் எல்லாரும், அப்போ தான் அந்த வேர்ட் ப்ராக்டிஸ் ஆகும். போஜியா மெய்யோ. மை ஃபேமிலி நோ. ஓஜியோ மேயோ போஜியா மெய்யோ ஷியாகோ. போஜியா மெய்யோ ஷியாகோ அப்படி சொல்லுங்க. போஜியா மெய்யோ ஷியாகோ. ஓஜியோ ஷியாகோ ஜியாகோ. ஓஜியோ மீ ஓஜியா மெய்யூ ஜியாகோ. ஷியாகோ ஜியா ஷியாகோ ஷியாகோ. ஓகே சரி. ஷெய்த மாமா ஷி லவ்ஷு. யாருடைய அம்மா வந்து இங்கே டீச்சர்? மியோ மேயோ. ஓகே யாருடைய அம்மாவும் இல்லை. ஷெய் ஷீஹன் ஹச்சா. யாருக்கெல்லாம் இங்கே டீ பிடிக்கும்? ஓயோ. மேயோவா? ஹூ ஆல் இல்ல லைக்ஸ் டீ? ஓயோ. ஓயோ ஓஜியோ ஓஜியோ. ஓயோ சொல்லலாம். ஓயோனா அதாவது ஓயோல சாரி ஓ ஷீஹன், ஓ ஷீஹன், ஓ பூ ஷீஹன். ஓகே ஓ ஷிஹுவான் போ ஷீஹன். அதை அப்படியே டெவலப் பண்ணுறதா இருந்தால் போ ஷீஹன் ஹச்சா. ஆனால் வந்து நம்ம சைனா டீ வந்து குடிச்சது இல்லைல்ல, குடிச்ச டீ குடிக்கிற எண்ணமே போயிடும். ஓ பூ ஷீஹன் ஹச்சா. ஓபு ஷிஹுவான் ஓ ஷீஹன் ஹச்சா, ஓ பூ ஷீஹன் ஹச்சா, ஷெய் ஷீஹன் ஹச்சா. யாருக்கெல்லாம் டீ பிடிக்கும் அப்படின்னு ஓ கேட்டால் ஷிஹுவான் கஃபை. ஓகே சரி ஜான், நீங்கள் என்ன சொல்லுங்க? ஷெய் ஷீஹன் ஹச்சா. ஓபோ ஷிகுவன் சா ஹச்சா ஹச்சா. ஹச்சா. ஓகே மோகன பிரியா, காயத்ரி, ஹரி, நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? ஹச்சா. மில்க் வந்து முன்னாடி அந்த மில்க்குங்கிற வேர்ட் போட்டு சா போட்டுக்கலாமாங்க? ஆஹா இல்லை, அந்த மாதிரி போட முடியாது. ஷீஹன் இது வந்து பிடிக்குமான்னு தானே கேட்குறோம். இது டீ பிடிக்குமா, டீ குடிக்க பிடிக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து எனக்கு டீ மில்க்கு குடிக்க என்ன சொல்லணும்னு கேக்குறேங்க. நியோனைச்சா. நியோனைட். ஓகே. நியோனைச்சா அதான் நம்ம ஊரில் எல்லாரும் நியோனைச்சா தான் குடிப்போம். ஏன்னா நியோனைனா மில்க் சா, மில்க் டீ இல்லையா, மில்க் டீ தான். அங்கே வந்து மில்க் டீன்னு கேட்டாலும் கிடைக்காது, கொடுக்கவும் மாட்டாங்க. ஹரியை கேட்டு ஹரி, அதாவது நீங்கள் வந்து ஹேவ் யூ ட்ரிங்க் மில்க் டீ ஓவர் தேர்?
நோ மேம் இங்கே ஒன்லி சைனா டீ அதுவும் கூலிங்காக தான் மேடம் கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்போ மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க ஆல்ரெடி இல்லையா? எஸ் மேம் மேடம். இல்ல மேம் கேஃபேலலாம் இருக்கும்ல மேம். காஃபேல இருக்குமான்னு கேட்குறாங்க. இருக்காங்க. இங்கே ஐஸ் காஃபி தான் இருக்கும். அந்த ஹாட் டீ வந்து நம்ம ஊர் மாதிரி இருக்காது. மில்க் ஆட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து இந்த பவுடர்ஸ் வேற மாதிரி ஆட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஊரில் இந்த ஐஸ் காஃபிலாம் குடிச்சிருப்பீங்களா அந்த மாதிரிங்க. ஆமாம். அதே ஹாட்டாக கொடுப்பாங்க. ஓ அதே ஹாட்டாக கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம் மேடம். ஸோ அப்போ பால் டீ பால் காஃபி கிடைக்காதுன்றது தெரியும். தைவான்லேயும் அதே கதை தான் இல்லையா? இருக்கு மேடம். பட் இவங்க கொடுக்குறது வந்து மில்க் டீ வந்து நமக்கு நம்ம பவுடர் மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம நார்மல் மில்க் ஆட் பண்ணி அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட். அது அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்ம வேணும்னா வாங்கி நம்ம தனியாக டீ வச்சு சாப்பிட்டுக்கலாம். மில்க் கிடைக்கிறப்போ மில்க் இருக்கு மேடம். அது ஒரு பிரச்சனை இல்லை. ஓ மில்க் இருக்கு, பரவாயில்லையே. ஜான் மில்க் இருக்கா ஜான்? அங்க இருக்கு மேம், நான் போன இடத்துல இல்லை மேம். ஓகே. நான் ஏதோ இல்லை. ஆமா மேம், டக்குன்னு இந்த என்னது போதி தர்மம் மாதிரி விலையிலேருந்து ஒரு இலையை எடுத்துட்டு வந்து போட்டு கொதிக்க வச்சு கொடுத்தாங்க மேம். அதுதான் டீ, அதான் சொல்றேன். அவங்க ஊர் டீ அதுதான். ஆக்சுவலா சிங்கப்பூர்லயே நான் ஏர்போர்ட்லயே தேடி பார்த்தேன் மேம். அங்கேயே ஒரு 1200க்கு ஒரு காஃபி வாங்கினேன் மேம். அதுலயே பால் இல்லை மேம். அதுலயே பால் இல்லை, அதான் சொல்றேன். அவங்க ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டே தூக்கி போட்டு. ஐயோ அவங்க அதுவும் சிங்கப்பூர் அப்பா சான்ஸே இல்லை. அவனுக்கு எதுக்கு ரேட் ரொம்ப அதிகம். அவ்வளோ காசு எதுக்கு தான் சார்ஜ் பண்ணுறாங்கன்னே தெரியல. அவங்க வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து யாருக்கெல்லாம் பியானோ வாசிக்க தரும்? ஷெய் ஷீஹுன், தன் கங்சின். அப்போ யாருக்கும் இல்லை இல்லையா, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். அதாவது ஹூ லைக்ஸ் டு எப்படி கேட்குறாங்கன்னா, ஹூ லைக்ஸ் டு ப்ளே த பியானோ. அதாவது நம்ம இந்த இடத்துல பிடிக்கும், ஆனால் வந்து வாசிக்க தெரியணும் இல்லையா? அதை போய் சும்மா வேணால் நம்ம இது பண்ணிருக்கலாம். ஓ ஷீக்வன் வேணால் சொல்லிக்கலாம். ஓ ஷீக்வன் தன்னுன்னா டு பிளேன்னு அர்த்தம். தன்னுன்னா என்ன அர்த்தம்? டு பிளே. டு பிளே த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இதை சொல்லணும். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த தன்னை வந்து சொல்லணும். ஓகே, ஸோ கங்சின். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இது ஸ்கிரிப்டை ஆரம்பிக்கலாமா? சரி, இதுலேருந்து யாராவது பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஓ ரைட்டிங் எக்ஸசைஸ்லாம் வேறு இருக்கா? வெரி குட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த புக்கு. ஓகே, ஸோ 107 இது யோகேஷ், இது வந்து கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே சரி, ஓகே. சரி, இப்போ இது ஹரி, நாங்கள் வந்து ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோ இந்த மாதிரி எழுத ஆரம்பிப்போம். ஸோ அதனால் நீங்கள் லீவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜெய், நீஹா ஜெய். நீஹா மேம். மோனிஷ் கிட்ட இருந்து இப்போ தான் மெசேஜ் வந்துச்சு. நான் இன்டர் கல்ச்சுரல்ஸில் இருக்கேன். என்னமோ இது அதுன்னு சொல்லிட்டு கடைசியில் இது கல்ச்சுரல்ஸா? அதான் நானும் வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அவன் அப்பா